அன்பர்களே, இன்று நாம் பார்க்க இருக்கும் பாடம் 3ஆம் தாள் குணநலப்பேரும் சமுதாய நலனும். அதாவது இங்கிலீஷ்ல சப்ளிமேஷன் அண்ட் சோசியல் வெல்ஃபேர் என்ற புத்தகத்திலிருந்து அலகு எண் 2 ஆசையும் சினமும். இதை நடத்தி தருவதற்காக வேளச்சேரி மனவளக்கலை மன்றம் அறக்கட்டளையில் தன்னை இணைத்து கொண்டு தொண்டாற்றி வரும் பேராசிரியர் கோதை கோவிந்தராஜன் அம்மா அவர்கள் இணையத்தில் இணைந்திருக்கிறார்கள். அம்மா அவர்களை சென்னை மண்டலம் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். அம்மா அவர்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம். அம்மா அவர்கள் கடந்த 28 ஆண்டுகளாக மனவளக்கலையில் தன்னை இணைத்து கொண்டு சிறப்பாக தொண்டாற்றி வருகிறார்கள். யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் MA பட்டம் பெற்றுள்ளார். ஆன்லைன் வாயிலாக மகரிஷியின் தத்துவங்களை உலகுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். வேளச்சேரி, திருவான்மியூர், கிண்டி மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகளில் சேவை புரிந்து வருகிறார். தற்போது WCSC டிஜிட்டல் சொல்யூஷன்ஸ் ஆன்லைன் கோஆர்டினேட்டராக இருந்து சேவை புரிந்து வருகிறார். மற்றும் ஒரு பெருமை மிக்க விஷயம் என்னன்னா, இந்த 2024ஆம் ஆண்டின் ஞானாசிரியர் விருது பெற்ற பெருமை மிக்கவர் அம்மா அவர்கள். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த அம்மா அவர்களை இந்த வகுப்பை நடத்தி தருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. கேக்குதா நான் பேசுறது? கேக்குதுங்கம்மா, கேக்குதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழிநடத்துவாராக. சென்னை மண்டலம் நடத்துகின்ற இந்த அருமையான இணையவழி வகுப்பிலே இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கங்கள். வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்கள். அருமையாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய சென்னை மண்டலத்தை சார்ந்த அன்புள்ளங்களுக்கும், நல்லதொரு துரிய தவத்தை நமக்கு வழிநடத்திய அம்மா அவர்களுக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய முதல் தலைப்பு ஆசை சீரமைத்தல். இப்ப அம்மா தவம் எடுக்கும்போது குருவணக்க பாடல் பாடினாங்க. அந்த குருவணக்க பாடல்ல ஒரு வரி, அருமையான வரி மகரிஷி கொடுத்திருக்கக்கூடியது. சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வழித்தோய், என் சந்தோஷ செய்தி இதுவே அப்படிங்கிற ஒரு வரி. அந்த சந்ததமும் எனை மறவாத அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? அதற்கான விடைதான் மகரிஷி நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அகத்தாய்வு பயிற்சிகள். எந்த கணமும் நம்மை மறக்க கூடாது. சந்ததமும் எனை மறவாத சாந்த வாழ்வு சொல்லிட்டாங்க. அப்படி நம்மை மறக்காம நாம சரியா முறையா நடந்துக்கிட்டா வாழ்க்கை எப்படி இருக்குங்க? சாந்த வாழ்வா இருக்கும். அதை கொடுத்த குரு கிட்ட அந்த ஒரு அருமையான சந்தோஷ செய்தியை நான் பகிர்ந்துக்கிறேன் அப்படின்னு நம்ம ஒவ்வொரு முறையும் குரு வணக்க பாடல்ல நம்ம சொல்றோம். அப்ப அந்த வார்த்தைய நிதர்சனமா உண்மையா ஆக்கிறதுக்கான பயிற்சி தான் மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய இந்த அருமையான அகத்தாய்வு. ஏன்னா மனவளக்கலையினுடைய 4 அங்கங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, அகத்தவம், அகத்தாய்வு, குணநலப்பேறு, முழுமை பேறு. இதுதான் மனவளக்கலை நமக்கு கொடுக்கக்கூடிய உயர்வு நிலைகள். அப்ப முதல்ல நம்ம மனதை அமைதிப்படுத்துவதற்கு தவம் கத்துக்கிட்டோம். நம்மளோட மன அலைச்சூழலை குறைத்து அமைதி நிலைக்கு போருவதற்கான ஒரு பயிற்சி எடுத்துக்கிட்டோம். ஆனா அது மட்டும் போராது இல்லையா? மகரிஷி அடுத்தது என்ன கொடுத்தாங்க? அகத்தாய்வு. அந்த அகத்தாய்வு இல்லாத அகத்தவத்தினாலும் பலனில்லை, அகத்தவம் இல்லாத அகத்தாய்வும் முழுமையடையாதுன்னு சொல்றாங்க. இந்த அகத்தாய்வு என்பது ஒரு தண்டவாளத்துல ஒரு பக்கம் தவம்னா இன்னொரு பக்கம் தண்டவாளத்தினுடைய இன்னொரு ரெயில் அகத்தாய்வு. அந்த இரண்டும் இணைஞ்சதுதான். அதுதான் மகரிஷியினுடைய சிறப்பு. அந்த அகத்தாய்வுல முதல்ல நமக்கு என்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எண்ணத்தை ஆராயணும். எந்த செயலும் மூலமெனும் எண்ணத்தால் தான், இன்ப துன்ப காரணமும் அதுவே ஆகும். எண்ணத்தின் நிலை காட்ட முடிவதில்லை, இல்லை என்று சொல்லவும் யாரும் இல்லை. எண்ணம் எழும் இடமும் ஒரு புள்ளியாகும், இயங்கி முடியும் அளவோ அகண்டாகாரம். சுவாமிஜி சொல்றான். அப்ப முதல்ல வாட்ச் யுவர் தாட்ஸ் இல்லையா? முதல்ல எண்ணத்தை சரி பண்றதுக்கு பயிற்சி கொடுத்தாங்க. எண்ணம் எழும்போதே காரணம் கண்டிடணும். பார்த்தோம் இல்லைங்களா? 6 காரணங்களினால எண்ணம் வருது. சோ அதுலயும் மிஸ் ஆகி வெளியில வந்துடுச்சு. பயிற்சி பண்றோம், எண்ணம் ஆராய்தல் பயிற்சி நல்லா செய்துட்டு தான் வரோம்.
ஆனால் அதையும் ஏன் அடுத்தது உடனே ஆசை சீரமைத்தல் கொடுத்தாங்க அப்படின்னா, ஆராயப்படாத எண்ணம் ஆசையில கொண்டு போய் நிறுத்திடும். ஆசைன்னா ஒரு பொருளை வாங்குறது, ஒரு பொருள் மேல நாம விருப்பப்படுறது, இல்ல ஏதோ ஒன்று உடனே நான் அடையணும்னு நினைக்கிறது, அது மட்டும் ஆசைன்னு சொல்ல முடியாது. இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லையா? இவங்க இவங்க இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்னு மனதுக்குள்ள நாமளா ஒரு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அதுவும் ஆசைங்கிற அந்த கேட்டகரியில தான் வரும். அப்ப இவை எல்லாவற்றையும் மாற்றிக் கொள்வதற்கு மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய அருமையான பயிற்சி தான் ஆசை சீரமைத்தல். ஏன்னா ஆசை என்பது ஒரு எண்ணம் இல்லைங்களா? ஏன்னா எண்ணம் என்பது என்னன்னு பார்த்தோம், நம்முடைய மனதினுடைய இயக்க நிலை. ஏன்னா எவ்வளவு விஷயங்கள் இந்த 5 புலன்கள் வழியாக நாம பெற்ற பல அனுபவங்கள் நம்மளோட கருமையத்துல பதிஞ்சிருக்கு இல்லையா? 5 புலன்கள் வழியாக பெற்ற அனுபவங்கள் எல்லாம் பதிஞ்சிருக்கு. அது திரும்பவும் மனமாக எடுத்து காமிக்குது. மனதுக்கு 2 வேலை தான் பார்த்தோம் இல்லைங்களா? ஒன்று எல்லாவற்றையும் வாங்கி இறுக்கி சுருக்கி இருப்பாக்கி வைத்துக் கொள்வது, மீண்டும் அதே மன அலைச்சூழல எடுத்து காட்டுறது. இந்த வேலை தான் மனம் செய்யுது. மனம் என்பது எது? உயிரினுடைய படர்க்கை நிலை. இப்போ ஒரு கடல், அந்த கடல்ல இருக்கிற அதே தண்ணி தான் அசையாமல் இருந்தா கடல்னு சொல்றோம். அதுவே அசைஞ்சா அத அலைன்னு சொல்றோம். அலை வேற, கடல் வேறா? இல்ல. அந்த அலை தன்னுடைய அசைவை கழிச்சிருச்சுன்னா அதுவும் நிலையா மாறிடும், அங்கே கடலா மாறிடும். அப்ப அதே போல நம்ம உயிர் 5 புலன்கள் வழியாக எழுச்சி பெற்றோம் இல்லைங்களா? அந்த கேட்டது, தொட்டு உணர்ந்தது, சுவைத்தது, பார்த்தது, இத்தனையும் நுகர்ந்தது அத்தனையும் உள்ள பதிஞ்சிருக்கு. அது மனமாக மூளை வழியாக எண்ணமாக எடுத்து காண்பிக்கிறது. அப்ப ஆசைங்கிறது என்ன அப்படின்னா, எனக்குள்ளே இருக்கக்கூடிய அத்தனை பதிவுகளுடைய வெளிப்பாடுன்னு சொல்லலாமா? கண்டிப்பா. அந்த எண்ணம், ஆசை என்பதும் ஒரு எண்ணம் தான். அந்த ஆசை எழக்கூடியதும் என்னிடம் தான். அப்ப நானே ஒரு கணத்துல ஆசையா மாறிடுறேன். அப்ப நான் என்பது என்னங்கிறத மகரிஷி அப்புறம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த அறிவுதான் நான் அப்படிங்கிற அந்த விளக்கம் பெற போறோம். ஆனா முதல்ல நான் என்பது இந்த உயிர் மனம் உணர்கின்ற அந்த உணர்வு. அப்படின்னா இங்க ஆசையாக மாறுவதும் யாரு? நான் தான். ஏன்னா ஒரு காலத்துல சொன்னாங்க இல்லைங்களா? புத்தர் கூட சொன்னாரு, ஆசையே அழிவுக்கு காரணம். ஆனா மகரிஷி எவ்வளவு சிறப்பு அப்படின்னு சொன்னா, சுவாமிஜி அவர்கள் எந்த காலத்துக்கு எப்படிப்பட்ட பயிற்சி கொடுக்கணுமோ அப்படி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவரைக்கும் சொன்ன மகான்கள் எல்லாமே அவரவர்கள் வாழ்ந்த காலத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்ற வகையில சொல்லிட்டாங்க. ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க? இந்த விந்தை மிகு காலம் எல்லாம் ஒவ்வா என்பதனால் இக்கால நிலைக்கேற்ப வாழ்க்கை முறை வகுத்துள்ளேன். அப்ப இந்த கால நிலைப்படி ஆசையை எப்படி சரி பண்ணிக்கலாம்? ஏன்னா ஆசையே இல்லாம வாழவே முடியாது. பிறந்ததிலிருந்து இறக்கின்ற வரை வாழணும்னு நினைக்கிறோமே, அதுவே ஆசைதானே. அந்த ஆசை இல்லாம நம்மால வாழ முடியுமா? அப்ப ஆசை என்பது சரிதான். ஆனா அதை என்ன பண்ணிக்கணும்? மடைமாற்றம் செய்து முறைப்படுத்திக்கணும் இல்லையா? தண்ணி பெய்யுது, மழை பெய்யுது. அந்த மழை பெஞ்ச தண்ணி அப்படியே விட்டுட்டோம்னா என்ன நடக்குதுங்க? இப்ப புயல் மழைனால ஏதோ ஒரு ஸ்டேட்ல அவ்வளவு பயப்படுறோமே, என்ன காரணம்? அந்த தண்ணிய சரியா தேக்கி வைக்கக்கூடிய அந்த முறை இருந்ததுன்னா எங்கேயும் பயம் கிடையாது. அந்த தண்ணி வடிந்து செல்வதற்கான சரியான வாய்ப்புகள் இருந்ததுன்னா எவ்வளவு மழை பெஞ்சாலும் பயம் கிடையாது. அதே போலதான் இந்த ஆசை. எண்ணம் ஆசையாக மலரும் போது அதை சரியா முறையா அணைக்கட்டி எங்க வெளியே விடணுமோ அப்படி விடக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்திட்டா எந்த ஆசையும் தவறானதாக மாறாது. அப்ப அதுக்குதான் மகிழ்ச்சி கொடுக்குறாங்க. முதல்ல ஆசையை பற்றிய விளக்கம் கொடுத்துட்டு ஆசை இல்லாமல் இருக்க முடியாது. இந்த ஆசைக்கு நிறைய பெயர்கள் இருக்கு இல்லைங்களா? விருப்பம், அவா, பற்று, இச்சை அப்படின்னு எல்லாம் நிறைய பேர் நம்ம கொடுக்கிறோம். இந்த இச்சை அப்படின்னு சொல்லும் போது மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, இச்சை என்பது இயற்கையின் எழுச்சி. கண்டிப்பா ஆசைங்கிறது இருக்கணும். இல்லைன்னா மனிதன் இருக்கிறதுக்கே ஒரு விஷயம் கிடையாது. பிறந்த மனிதனுக்கு இச்சை என்பது இயற்கை. ஆனா அதை முறைப்படுத்தணும் இல்லைங்களா? அதுவே பற்றாக மாறி கடும் பற்றாக மாறிடுச்சுன்னா மற்ற குணங்களை கொண்டு போய் விட்டுடும். அப்ப இந்த விருப்பம், அவா, அதுவே பற்று, அதுவே இச்சை, இது பல பெயர்ல கொடுத்தாலும் ஒவ்வொன்றும் அதனுடைய அழுத்தத்துக்கேற்ப வேற பெயர் பண்ணுது.
வெறும் விருப்பம், கிடைச்சா சந்தோஷம், இல்லைன்னா இல்ல அப்படின்ட்டு அது ஒரு விருப்பம்னு விட்டுடுறோம். அதே அவான்னா ஒரு பெரிய விஷயத்த சாதிக்கணும் அப்படிங்கிறது நம்முடைய அவா அப்படிங்கிறோம். பற்றுன்னு வரும்போது அதுவே எப்படி இருக்கு? அது பொருள் கிட்ட இருந்தாலும் சரி, மனிதர்கள் கிட்ட இருந்தாலும் சரி, அளவுக்கு அதிகமான ஆளுமை, பொசசிவா இருக்கிறோம். அப்ப அங்க அதுவே பற்றுங்கிற விடையில விட முடியாத அளவு பிடிச்சுக்கிறோம். அடுத்தது இச்சை அப்படின்னு சொல்லும்போது, இது எனக்கு கிடைச்சே ஆகணும். அப்படிங்கிற ஒரு வைராக்கியம் வந்துடுச்சு. அது நல்லதா கெட்டதான்னு தெரியாம நான் போராடும்போது துன்பத்துல மாட்டிக்கிறோம். அப்ப வேற வேற வார்த்தைகள் மூலமாக அத்தனையும் ஆசைய குறிப்பிட்டாலும், அதனதனோட தன்மைக்கேற்ப அந்த வார்த்தைகளுடைய பொருள் வேறுபடுது. அப்ப இப்படி இத்தனை பெயரால் அழைக்கப்பட்ட ஆசை மனிதனுக்கு இயற்கையானது அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி. இன்னும் நிறைய பேர்கள் நம்ம கொடுத்திருக்கோம். தமிழுடைய சிறப்பு அதுதான். இல்லைங்களா? ஒரே வார்த்தைக்கு எத்தனை வார்த்தைகள் கொண்டு பொருள் சொல்றாங்க பாருங்க. வேட்கை, காமம், காமியம், வேண்டுதல் இந்த மாரி எல்லாமே ஆசைக்கான வேற வேற மாதிரியான நிலைகளுக்கு ஏற்ப அதனுடைய பொருள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு காலத்துல இருந்தே சொல்லுவாங்க இல்லைங்களா? இப்போ மனிதனுக்கு ஆசை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உயிர் வாழ்றான், பொறந்துட்டான், பசி ஏற்படுது, தாகம் ஏற்படுது, உடல் வெப்பதட்ப ஏற்றத்தாழ்வுக்கு நேரா அதிலிருந்து காப்பாத்துறதுக்கு ட்ரெஸ் வேணும், உடல் கழிவுப் பொருட்கள் எல்லாம் வெளியேற்றணும், அதற்கான அமைப்புகள் வேண்டும். இந்த இயற்கை துன்பத்திலிருந்து தீர்த்துக்கிறதுக்கு பல விஷயங்கள் மனிதனுக்கு தேவை. அப்ப அந்த தேவையால ஏற்படக்கூடிய ஆசை. அப்ப உயிர் வாழ்தல் என்பதே ஆசைக்கு காரணமாகி விடுகிறது. அப்ப இந்த ஆசைகள நம்முடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்க? 3ஆக பிரிச்சாங்க. அதாவது மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை அப்படின்னு. இப்ப அதையும் பார்த்தீங்கன்னா 3யும் விட்டுறணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உலகத்திலேயே வச்சுக்க கூடாத 3 ஆசைன்னா இந்த 3 அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஆனா மகரிஷி தான் அத கிளியர் பண்றாங்க பாருங்க. சரி மண் ஆசை வேணாம் அப்படின்னா, ஒரு மனிதன் பொறந்து வாழறதுக்கு நிலம், மண்ணு தேவை தானே! இல்லைங்களா? வாழற காலத்துல இருந்து அவன் மண்ணில விளையிற பொருட்கள தான் நம்ம ஆகாரமா சாப்பிடுறோம். அந்த மண்ணிலே தான் நடக்கிறோம். நம்மளோட வாழ்க்கை நடக்குது. கடைசியில மறைந்து அந்த மண்ணிலேயே தான் நம்ம அடங்கிடுறோம். அப்ப இந்த வாழக்கூடிய காலத்துல எல்லாருக்கும் இந்த உலகமே சொந்தமாக இருக்கு. அத நினைச்சுக்கலாமே ஒழிய, ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்தையோ, ஒரு குறிப்பிட்ட ஒரு அசட்டையோ நான் எனக்கு மட்டுமே சொந்தம் அப்படிங்கிற அளவுல குறுகி நிற்கும்போது தான், அது ஆசையாக மலர்ந்து அது ஒரு மயக்கமா மாறி விடுகிறது. அதுதான் மண் ஆசைன்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவு போர் பார்த்துட்டோம். இல்லைங்களா? இன்னைக்கு வரைக்கும் கூட நடந்துகிட்டு இருக்கு. ஹிஸ்டரியில நெறைய படிச்சிருக்கோம். கலிங்கத்து போர், அந்த போர், இந்த போர் எவ்வளவோ படிச்சிருக்கோங்க. நெறைய பார்த்தீங்கன்னா, தன்னுடைய எல்லைய இன்னும் கொஞ்சம் தள்ளி கொண்டு போய் வைக்கணும். அந்த நாட்ட கேப்சர் பண்ணணும். அப்படிங்கிற எண்ணத்தினால் ஏற்பட்டது. இந்த 3 ஆசைகள் மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசையினுடைய அதீத நிலை. அதீதம்னா என்ன? அப்கிரேடட் ரொம்ப அதிகமா. அந்த பற்று நிலையில தான் இதுவரைக்கும் நடந்த போர்கள் எல்லாம் காரணமா இருக்கு. ஆனா மகரிஷி என்ன சொல்றாங்க? எல்லாம் இருக்கும். ஆனா அளவோட இருக்கணும். இல்லையா? இப்போ ஒரு உதாரணமாக சொல்றோம் நம்ம. தவறுகளே இல்லாத இடத்துல போய் இருந்துகிட்டு, நான் தப்பே செய்ய மாட்டேன். நான் உத்தமமா இருக்கிறேன். அப்படின்னு சொல்றது சிறப்பா? அத்தனை எமோஷன்ஸ்க்கு நடுவுல இருந்துகிட்டு, நம்மை தவறுக்கு கொண்டு போகக்கூடிய அத்தனை காரணங்களும் இருக்கு. ஆனால் அத்தனைக்கும் நடுவுல நான் தவறு செய்ய மாட்டேன் அப்படிங்கிற அழுத்தத்தோடு இருக்கிறது சிறப்பா? இல்லையா? அப்ப அந்த மாதிரி மகரிஷி என்ன சொல்றாங்க, இங்க வாழணும்னா இந்த ஆசை நியாயம், வேணும். மண்ல இருக்கிற பொருள தான் சாப்பிட்டாகணும். மண் என்பது மனிதனுக்கு தேவை. வாழறதுக்கு ஒரு வீடு வேணும். எல்லாமே தேவை அப்படிங்கும்போது, இந்த மண் ஆசை என்பது அளவோடு இருக்கும்போது சரியா இருக்கும். இல்லைன்னா மயக்கமாகி விடுகிறது. அதே மாரி பொன் அப்படிங்கிற ஒரு தேவை, பொருள் தேவை என்பதும் இருக்கு. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வாழணும்னா பிறந்தது முதல் இறக்கின்ற வரை மனிதனுக்கு பொருளினுடைய தேவையும் இருக்கு. ஆனா அதே அளவுக்கு அதிகமாகும் போதுதான் அங்கே அது பொன்னாசை என்கின்ற ஒரு வேண்டாத குணமா மாறிடுது. 3வதாக பெண். மகரிஷி அழகா சொல்வாங்க. மண் மீது பொன் கொண்டு பெண் துளையால் வாழ்கின்றோம். மாற்றுவதேன் மூவாசை மதி கொண்டே பயன் கொள்வோம். இல்லையா? விதிய மதியால வெல்லலாம்னு சொல்லுவாங்க.
அதற்கு அர்த்தம் மகரிஷி அழகா சொல்லுவாங்க. இப்போ இரும்புங்கிறது விதினா, அந்த இரும்ப தன்னோட அறிவை கொண்டு மனிதன் எவ்வளவு டிவைசஸ் பண்ணினான் இல்லைங்களா? ஒரு அரிவாள், கோடாரி, அந்த இரும்புல செய்யக்கூடிய மெஷினு, ஒரு பஸ்ஸு, காரு, எத்தனை விஷயமானது அந்த இரும்பை கொண்டு செய்திருக்கிறான். அதுதான் மதி இல்லையா? பஞ்சு, அந்த மரத்துல இருந்து பஞ்சு காய்ப்பது அது இயற்கை விதி. ஆனா அந்த பஞ்சை கொண்டு எவ்வளவு விதவிதமான ஆடைகள் மனிதன் தயார் பண்ணிக்கிறான். அப்ப அதே போலதான் இந்த மண் மீது பொன் கொண்டு பெண் என்கின்ற துணையால் வாழ்கின்றோம். இத மாத்திக்க வேண்டாம். அந்த மதி கொண்டு அதை அளவோடும் முறையோடும் வைத்துக்கணும். சோ எந்த இடத்திலும் பற்றுங்கிற நிலையில அது ரொம்ப ரொம்ப உறவுல அதிகமான ஈடுபாடு வராம ஒரு டிட்டாச்டு அட்டாச்மெண்டோட இருக்கிறது தான் சரியான நிலை அப்படின்னு மகரிஷி சொல்லுவாங்க. அப்போ நம்ம மனதுல ஏற்படக்கூடிய ஆசைகளை எல்லாம் ஆராய்ச்சி செய்து பார்த்து, இதனால் எது துன்பம், என்கிட்ட துன்பம் மற்றவங்களுக்கு, எனக்கோ மற்றவங்களுக்கோ துன்பம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆசை இருந்ததுன்னா அதை நிறைவேற்றுவது தவறு அப்படிங்கிறத என் மனதுக்கு ஆணித்தரமான ஒரு விஷயத்தை கொடுத்து மாற்றிக்கொள்வது இல்லையா? இப்போ டேப் ரெக்கார்டர்ல ஒரு பாடல் ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதை அழிக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? மேல வேற நல்ல பாடல், வேற நமக்கு பிடிச்ச பாடலை மேல ரெக்கார்டு பண்ணோம்னா பழசா ஆட்டோமேட்டிக்கா அழிஞ்சு போயிடும். இப்ப ஆராய்ச்சி செய்து பாக்குறோம் நம்ம அகத்தாய்வுல. என்னென்ன ஆசைகள் எனக்கு வேணும், வேண்டாம். இத பார்த்து அனலைஸ் பண்ணி வேண்டாததை தூக்கி போட்டுட்டு வேணுங்கிறதுல மட்டும் அழுத்தம் கொடுக்கும்போது தேவையான, மதிக்கப்பட வேண்டிய, நியாயமான ஆசையில நம்மளுடைய எஃபர்ட்டை போட முடியும் இல்லைங்களா? நமக்கு நடக்காத ஒன்றை யோசிச்சுக்கிட்டு அதுக்கு நம்மளோட எஃபர்ட்டை வேஸ்ட் பண்றதை விட எது முடியும் அப்படிங்கிறது, அதுக்கு ஒரு ஒரு மகரிஷி ஒரு கண்டிஷன் சொல்றாங்க இல்லைங்களா? தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்வுக்கோ துன்பம் கொடுக்காத ஒன்றுதான் சரியான செயல். அது எண்ணத்துக்கும் அதேதான், ஆசைக்கும் அதேதான். அதே போல ஒழுக்கம் என்பதற்கான சமன்பாடும் அதுதான். அப்படி இந்த ஆசை என்பது இயல்பாக இருக்கக்கூடியது. அதை நான் அளவும் முறையோடு வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப அந்த ஆசைகளை ஒழுங்குபடுத்துவதுதான் ஆசை சீரமைத்தல் எனப்படும். மகரிஷி அந்த வார்த்தைகளே ரொம்ப ரொம்ப அருமையான வார்த்தைகள் பாருங்களேன். எண்ணத்தை என்ன செய்ய சொன்னாங்க? ஆராய்ச்சி பண்ண சொன்னாங்க. எண்ணத்தை ஆராய்ஞ்சு அது நல்லதா, கெட்டதா, தேவையா, பழக்கமா, சூழ்நிலையா, பிறர் மன தூண்டுதலா, கருவமைப்பா, தெய்வீகமா பார்த்து எந்த பாக்ஸ்ல போட்டு வேணுமா வேண்டாமா கழிச்சு சரி பண்றோம். ஆசைக்கு என்ன பெயர் கொடுத்தாங்க? ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற வார்த்தை. சீரமைப்பு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம எங்க கேள்விப்படுவோம் பாருங்களேன். இப்ப ஒரு நேச்சுரல் கலாமிட்டி, ஒரு புயல், ஒரு பூகம்பம், அந்த மாதிரி எல்லாமே ஒரு குலைந்து இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க? சீரமைப்பு பணிகள் நடைபெறுகிறது அப்படின்னு நம்ம நியூஸ்ல எல்லாம் பார்ப்போம். அந்த சீரமைப்புங்கிறது என்ன? அங்கே சீர் இல்ல, அதை நான் சரி பண்றேன். எப்படி அங்கே புயலும் பூகம்பமும் காரணமாயிருந்ததோ, இங்கே நம்மளோட கர்ம வினை பதிவுகள்னால பெற்ற அனுபவங்கள்ல மயங்கி நாம இங்கேயே தங்கிடுறதா நினைச்சுக்கிட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஆசைய சரி செய்யக்கூடிய ஒரு பயிற்சிக்கு தான் மகரிஷி என்ன வார்த்தை கொடுத்தாங்க? ஆசை சீரமைத்தல் அப்படிங்கிற பயிற்சி கொடுத்தாங்க. இந்த மண் ஆசைக்கு சொன்னோம் இல்லைங்களா? இந்த மண்ணுலகம் எல்லாருக்கும் சொந்தம். ஆனா எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு கேப்சர் பண்ணி வச்சுக்கும் போதுதான் அங்கே மண்ணாசை என்பது ஒரு தவறான உதாரணமாக அமைந்து விடுகிறது. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். உடல் கழிவு பொருட்கள், உந்து வேகம், உடல் வெப்பத்தட்ப ஏற்றத்தாழ்வு, பசி, தாகம், இதெல்லாம் இயற்கையாக ஏற்படக்கூடிய தேவை. இந்த தேவையை நிறைவேற்றுவதற்கான வரக்கூடிய உணர்வு, ஆசை, அது வச்சுக்கலாம். இல்லைங்களா? இப்ப பசி, தாகம் இருக்கு, கரெக்ட். அந்த நேரத்துல பசிக்கும் போது சாப்பிடலாம்னு நினைக்கிறோம். அது ரொம்ப கரெக்ட், தவறே கிடையாது. ஆனால் எப்போ அதுவே ஆசையாக, பேராசையாக, தேவை மதிக்கப்பட இல்லாத ஆசையாக, நியாயமில்லாத ஆசையா எப்ப மாறும்? நீங்க யோசிச்சு பாருங்களேன். நம்ம வீட்டுல எத்தனை பொருட்கள் தேவையில்லாம வச்சிருக்கோம். மகரிஷி கூட சொல்லுவாங்க, நிறைய பேராசிரியர்களும் சொல்றது கேட்டிருக்கோம். இந்த ஆசை எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளம் நம்ம வீட்டுல ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணாலும் தெரியும். அதே போல நம்ம பரன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, லாஃப்ட், அதை ஓபன் பண்ணி பார்த்தாலும் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எத்தனை பொருள்கள் சும்மா போவோம், விண்டோ ஷாப்பிங் பண்றேன்னு போவோம். ஆனா அங்கே பிடிச்சிருக்கோம், ஏற்கனவே வீட்டுல ஒண்ணு இருக்கும், ஆனா திரும்பி ஒண்ணு வாங்கிட்டு வருவோம்.
சோ இங்க தேவையினால் ஏற்பட்ட ஆசை அந்த பொருள் மேல, அந்த மயக்கத்துல என்ன ஆகுதுங்க, அது உணவா இருந்தாலும் சரி, பொருளா இருந்தாலும் சரி, என்ன ஆகுதுங்க, அளவுக்கு அதிகமாக போகும்போது அங்கே ஆசை பேராசையாக மலர்ந்து விடுகிறது. அப்ப இச்சை என்பது தேவை உணர்வு தான். ஆனால் அதே இச்சை தேவையை தாண்டி போகும்போது, குரான்ல ஒரு வரி சொல்லுவாங்க, நம்ம சாப்பிடுறோம், ஒரு 4 இட்லி சாப்பிடுறோம்னு வச்சுக்கலாங்க. 4 இட்லி ஒருவருக்கு போதும் அப்படின்னு சொன்னா, அதுக்கப்புறம் 5வது இட்லியில நாம கைய வச்சு எடுத்தோம்னா, அது அடுத்தவருடைய உணர்வு அப்படின்னு ஒரு வசனம் குரான்ல இருக்கு. அப்ப எவ்வளவு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே நிறைவிதானே வாழ்ந்து கொண்டிருக்கோம். அப்போ எத்தனை பொருட்களை நாம நமக்கு தான் வேணும் அப்படிங்கிற அந்த பற்றோடு வைத்துக் கொள்ளும்போது, இன்னொரு நபருடைய பொருளை தான் நம்ம வச்சிருக்கோம். நம்ம ஒரு 19ல இருந்து ஒரு பெரிய ஒரு காலகட்டத்தை இந்த உலகமே சந்திச்சது இல்லைங்களா? அப்ப நம்ம எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருந்தோம். அந்த கோவிட் பீரியட்ல பாத்தீங்கன்னா, நிறைய பேருக்கான ஒரு அவேர்னஸ் என்ன கொடுத்தாங்க, பல பலர் வந்து என்னவோ அதுக்கப்புறம் ஒண்ணுமே உணவுப் பொருள் கிடைக்காதுன்னுட்டு நிறைய வாங்கி டம்ப் பண்ண தொடங்கினாங்க. இல்லைங்களா? சோ அப்போ கவர்மெண்ட் என்ன அனௌன்ஸ் பண்ணுச்சு? எல்லாருக்கும் தேவை இருக்கு. எல்லாருக்கும் தேவையானதை கொடுக்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் அரசாங்கம் செய்யும். ரொம்ப நிறைய வாங்கிட்டு போய் டம்ப் பண்ணாதீங்க. சோ அப்ப அந்த உணர்வு ஆசை அதிகமாகும் போது, பேராசையாக எனக்கு மட்டும் வேணும் என்கின்ற எண்ணம் வரும்போது, அந்த தேவை உணர்வு அதீதமாகும் போது, அங்கே ஆசை சீரமைக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுகிறது. சோ அப்ப அந்த ஆசை நிறைவேறப்படும் போது, அந்த தேவையை நிறைவேற்றுவோம் இல்லைங்களா? அப்ப ஒரு சந்தோஷம் கிடைக்குதே, அந்த திருப்தியில, அந்த இன்பத்துல மனசு மயங்கிடுச்சுன்னா, திரும்ப திரும்ப அதுவே வேண்டும் என்று நினைக்கிறது. ஒரு சின்ன கதை. ஒரு காடு, அங்கே நிறைய குரங்குகள் எல்லாம் இருந்தது. அந்த குரங்குகளுக்கு எல்லாம் ஒரு ஆசை என்னன்னா, எல்லாரும் ஃபாஸ்டிங் இருக்கிறாங்க. நாமளும் வந்து உண்ணாவிரதம் இருந்து நம்ம உடம்ப சரியா வச்சுக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எல்லாம் சேர்ந்து அந்த குரங்குகளுக்கான ஒரு தலைவர் இருக்காரு. அவர்கிட்ட போய் அவங்க சொல்றாங்க. உடனே, "ஓ! தாராளமா இருக்கலாமே. நம்ம எல்லாரும் இன்னைக்கு ஃபாஸ்டிங் நோன்பு இருக்கலாம்." அப்படின்னு சொல்லிட்டு உண்ணா நோன்புன்னு எல்லாம் உட்கார்ந்து ரெடியா காலையில உட்கார்ந்துட்டாங்க. அப்போ ஒரே ஒரு ஒரு குரங்கு ஒரு ஐடியா சொல்லுது. ஆமா, ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம எப்படியும் சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடாம இருக்க போறோம். அதுக்கப்புறம் போய் தேடி பிடிச்சு உணவெல்லாம் தேடிட்டு வரணும். ரொம்ப டயர்டா இருக்கும் இல்லையா? ஒரு நாள் ஃபுல்லா சாப்பிடாம இருந்ததுக்கு. அதனால என்ன பண்ணலாம்? நம்ம உணவெல்லாம் ரெடியா எடுத்து வச்சுடுவோம். அப்புறம் ஈவினிங்க்கு மேல நாம நம்ம முடிச்சுட்டு சாப்பிட்டுக்கலாம். நல்ல ஐடியா. வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போய் அவங்கவங்க பறிச்சு கொண்டு வந்து உணவெல்லாம் வச்சுட்டாங்க. வச்சுட்டு திரும்பியும் தொடங்கலாம் அப்படின்னு தொடங்கும்போது, இன்னொரு ஒரு குரங்கோட ஐடியா என்ன சொல்லுது, கரெக்ட்டு. இப்போ நம்ம எல்லாத்தையும் ஒண்ணா வச்சிருக்கோம். நம்ம பசின்னு வரும்போது நமக்குள்ள சண்டை வரும். அதனால என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் டிவைடு பண்ணி வச்சிடலாம். அவங்க அவங்களுக்கு இவ்வளவுன்னு சமமா பிரிச்சு வச்சுட்டோம்னா, நமக்கு சாப்பிடும்போது வசதியா இருக்கும். வெரி குட். அதுவும் பெஸ்ட் ஐடியான்னு சொல்லிட்டு எல்லாம் எடுத்து பிரிச்சு, பிரிச்சு, பிரிச்சு வச்சுட்டாங்க. திரும்பியும் உட்கார்ந்து சாப்பிட தொடங்குறாங்க. அப்ப இன்னொரு குரங்குக்கு ஒரு ஐடியா வருதுங்க. சரி, இப்படி வச்சிருக்கோமே, அந்த நேரம் அவ்ளோ பசியில எல்லாத்தையும் உரிச்சு, பழத்த எடுத்து சாப்பிடணும்னா கஷ்டமா இருக்கும். எல்லாம் உரிச்சு ரெடியா வச்சுடலாம். அப்ப சாயந்தரம் சாப்பிடுறதுக்கு சரியா இருக்கும். உடனே எல்லாரும் சரின்னு சொல்லி உரிச்சு வச்சுட்டாங்க. திரும்பியும் தொடங்கும்போது ஒரு குட்டி குரங்குக்கு ஒரு ஐடியா வந்தது. இப்படி ஓப்பனா வச்சோம்னா எல்லாம் புழுதி பட்டுரும். இல்லைங்களா? காற்றடிக்கும், தூசி படும், உணவெல்லாம் வந்து அசுத்தமாயிடும். ஒரு ஐடியா. நமக்கு தான் வாய் பெருசா இருக்கே. நமக்கு இந்த அப்படியே அந்த ஓரத்துல தாடையில எல்லாத்தையும் அடக்கி வச்சுக்கலாம் இல்லையா? இப்பயே போட்டு அடக்கி வச்சுக்கலாம். சாயந்தரம் சாப்பிட்டுக்கலாம். எல்லாம் சேர்ந்து அதே மாரி எல்லாத்தையும் எடுத்து நல்ல தாடையில அடக்கி வச்சிருக்கு. என்ன நடந்திருக்கும்? கொஞ்ச நேரம் பொறுத்து ஒவ்வொரு கவளமா நகர்ந்து வந்தது. சாப்பிட தொடங்கிடுச்சு. அங்கே உண்ணாவிரதமா நடந்தது? இல்ல. உண்ணும் விரதம் தான் நடந்தது. சோ அப்போ அந்த மனித மனம் அந்த கிடைக்குது இல்லையா சந்தோஷம், அதுல மயங்கி மீண்டும் மீண்டும் தேவையா இல்லையான்னு தெரியாம போகும்போது இயல்பிலிருந்து மாறிவிடுகிறது. அப்போதுதான் இச்சை அதிகமாகும் போது அது மயக்கமாக மாறிவிடுகிறது. அதுதான் மகரிஷி சொல்றாங்க, இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை தீர்த்திட சூழ்நிலை பார்த்திடு. அப்படி பார்த்து சரியா நிறைவேற்றிட்டா அந்த இச்சையினால் தனக்கும் துன்பம் இல்ல, மற்றவங்களுக்கும் துன்பம் இல்ல. இப்போ
நம்முடைய தேவைகள் நம்ம பார்த்தோம். நம்மளோட உயிராற்றல் குறைவை நிறைவேற்றுவதற்காக ஏற்படக்கூடிய உணர்வு தான் பசி, தாகம் எல்லாம். அதே மாதிரி இயற்கையாக ஏற்படக்கூடிய கழிவுப் பொருட்களை வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக ஏற்படக்கூடிய உணர்வும் நியாயமானது. அப்போ தேவையின் காரணமாக இல்லாமல், இப்ப நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அந்த தேவையை நிறைவேற்றி கொள்ளும் போது ஏற்படக்கூடிய அந்த மயக்கம், அந்த ஆனந்தம், அந்த சந்தோஷம் நிலையானது நினைச்சு மயங்கும் போது அங்கே அறிவு மயங்கி விடுகிறது. இதுதான் மகரிஷி பொருள் மயக்கம், புலன் மயக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பொருள் மட்டும்தான் இன்பம் இருக்கு, புலன்ல தான் இன்பம் இருக்குன்னு நினைச்சிட்டு தேவை இல்லாத போதும் அதை மீண்டும் மீண்டும் துய்க்க தொடங்கும் போது அங்கே பிரச்சனை வந்துருது. அப்ப இந்த அதிகமான செயல்பாடு புலன்களை அதிகமா இயக்கும் போது அது உடலுக்கும் தீமையாக வந்து முடியுது இல்லைங்களா? மகரிஷி சொல்லுவாங்க, இந்த உடலை பற்றி சொல்லும் போது ஒரு பெரிய விஷயம் சொல்லுவாங்க. இந்த உடல் என்கின்ற ஒரு மாபெரும் புதையல். மனித உடல் எப்படி இயற்கை என்ற பேராற்றல் மனித உடல் அதனை எத்தனையோ காலமாக ஏற்ற நுட்பத்தோடு வயிற்றினிலே வைத்து பல லட்சம் தலைமுறைகள் வடிவமைத்து கொடுத்திருக்கான். இந்த உடம்பு நம்மளோட, அதாவது நம்மளோட பிளாஷ்பேக் பார்த்தோம்னா, அந்த டிரான்ஸ்பர்மேஷன் ஆகி வந்ததுல விலங்குகளுடைய காலம் தான் ரொம்ப அதிகமா, ரொம்ப ரொம்ப லட்சக்கணக்கான வருடங்கள் விலங்குகளுடைய காலம். அதற்கப்புறம் தான் மனிதன் வந்தான் அப்படின்னு சொல்லுது. சோ அப்ப அவ்வளவு நாள் அந்த இறைநிலை ஒரு ப்ராஜெக்டா எடுத்துக்கிட்டு இந்த உடலை 120 வருடம் வாழறதுக்கு தேவையான அளவு அத்தனை வசதிகளோட கொடுத்திருக்கான். ஆனா மனிதன் அப்படி வாழுறோமா அப்படின்னா இல்ல. ஏன்? அதுக்கு மகிழ்ச்சி காரணம் சொல்றாங்க. முயற்சியினை மனிதன் தன்முனைப்பில் ஆழ்த்தி இன்பம் மிகையாக எவ்வொரு பால் துய்த்து கெடுத்தாலும், இன்பம் அனுபவிச்சாலேன்னு சொல்லல மகரிஷி, இன்பம் மிகையாக எவ்வுறுப்பால் துய்த்து கெடுத்தாலும் பயிற்சி தரும் பாடம் போல் அவ்வுறுப்பின் வழியே பல நாட்கள் வருந்த ஏற்ற நோய் விளையும் பாரீர். இப்ப நம்ம ஆசையில இருக்கிறோம், ஆசையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப ஒரு படம் பார்க்கணுங்கிறது நியாயமான விஷயம், தவறு கிடையாதுங்க. அப்போ இந்த கண்கள் மூலமா ஆற்றலை செலவு பண்ணி ஒரு 3 மணி நேரம் ஒரு டிவியை பார்த்து படம் பார்க்கிறோம், சந்தோஷம், வெல் அண்ட் குட். ஆனால் இன்பம் மிகையாக, அடுத்த வரி போடுறாங்க பாத்தீங்களா, இன்னொரு படமும் பார்க்கலாம், 2வது 3வது என்று போகும்போது இந்த கிடைக்கக்கூடிய சந்தோஷம், அங்கே உணர்ச்சி வயப்பட்டு ஒருத்தர் நடிக்கிறாங்க, அதனால ஏற்படக்கூடிய விஷயங்கள் என் கண் பார்க்கிறது, அதுல ஒரு சந்தோஷம் இருக்குதுன்னு நினைச்சிட்டு அனுபவிக்குதே, அந்த அனுபவம் மீண்டும் மீண்டும் தேவையில்லாத போதும் செய்யும் போது உடலும் கெடுகிறது, உயிராற்றலும் வேஸ்ட் ஆகுது. அப்ப அது எல்லாமே அறிவின் மயக்கத்தால் தோன்றுவது. இதற்குதான் மகரிஷி முதல்ல தவம் கொடுத்தாங்க. ஏன்னா இவ்வளவு நாள் நம்மளோட புலன்கள் சொல்றது எல்லாத்தையும் மனம் கேட்டுட்டு இருந்ததுங்க. ஒரு பாடல் வரும் இல்லைங்களா, கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா அப்படின்னு. அப்படி 5 புலன்கள் என்னென்ன சொல்லுதோ அதை எல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தது மனசு. ஆனா இந்த பயிற்சி நமக்கு கொடுக்கக்கூடிய இந்த கலைக்கு பேர் என்ன? மனவளக்கலை. அந்த மனசுக்கு மேலாண்மையை கொடுத்துட்டாங்க மகரிஷி. மேனேஜிங் கெப்பாசிட்டி வந்துடுச்சு. இப்ப மனசு தன்னுடைய பவரை எடுத்துக்கிட்ட உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக மேனேஜ் பண்ண தொடங்குது. ஒரு சித்தர் பாடினார் இல்லைங்களா, பார்ப்பான் அகத்திலே பால் பசு 5 மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரியுமே, மெய்ப்பாரும் இருந்து வெறியும் அடங்கினால் பால் பசு 5 பாலாய் பொழியுமே. அந்த பால் பசுங்கிறது என்ன? நம்ம உடம்புல இருக்கக்கூடிய 5 இந்திரியங்கள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. இந்த புலன்கள் மூலமாக பெறக்கூடிய இன்பங்கள் ஆசை, நல்லது, சந்தோஷம். ஆனால் அதுவே அளவுக்கு அதிகமாக போகும்போது 5 பைப்பையும் திறந்து விட்டுட்டோம்னா சீக்கிரமா டேங்க் காலி ஆயிடும். அப்ப மகரிஷி என்ன கொடுத்தாங்க? தவம் அப்படிங்கிற ஒண்ணு கொடுத்து அந்த 5 பைப்புலயும் ஒரு டியூபை மாத்தி திரும்பியும் கொண்டு போய் டேங்க்ல விட்டுட்டோம். அப்ப உபயோகப்படுத்தும் போது மட்டும் உபயோகப்படுத்துறோம், மற்ற நேரங்கள்ல தண்ணி லீக் ஆகாம திரும்பியும் மேலேயே போச்சு. அப்ப இதுதான் சீரமைப்பு அப்படிங்கிறது. அப்ப தவம் பண்ணும்போது அந்த மன அலைச்சூழல் குறைவு அழுத்தத்தை கொடுக்குது, உறுதி, நுட்பம், சக்தி கொடுக்குது. அதுக்கப்புறம் ஆராய்ச்சியில கொண்டு வந்து அகத்தாய்வை நமக்கு மகரிஷி கொடுக்குறாங்க. அப்ப அந்த அறிவின் மயக்கத்தில் இருந்து வெளிப்படுவதற்கு மகரிஷி கொடுத்த தவம் கூடவே தற்சோதனையும் நமக்கு தேவைப்படுகிறது. அப்ப ஒவ்வொரு ஆசை எழுவதும் போதும் நம்ம என்ன பார்க்கணுங்க? இந்த ஆசை எனக்கு தேவையா? இது இல்லாம நான் வாழ முடியாதா?
இதை நிறைவேற்றுவதனால் எனக்கோ மற்றவங்களுக்கோ நன்மையா தீமையா? இது எல்லா டெஸ்டையும் டிபார்ட்மெண்ட்டை தாண்டி வந்தோம் ஒரு ஆசை ஓகே அப்படின்னு வந்ததுன்னா அதை செயலாக்க முனைய வேண்டும். அப்ப இதற்கு இத்தனை விளக்கங்களும் கொடுக்கறாங்க மகரிஷி. ஏன்னா ஆசைனா என்ன, அது எப்ப பேராசையாக மாறுகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டாதான் திட்டமிடுதல் என்பது முடியும் இல்லைங்களா? ஏன்னா இந்த பொருட்களோடும் மனிதர்களோடும் இருக்கக்கூடிய நம்ம உறவு என்னைக்கும் நன்மை கொடுக்கறதா இருக்கணும். அப்ப எந்த ஆசைகள் மதிக்கப்படலாம், நியாயமான ஆசைகள் அப்படின்னு பார்த்தா, நம்மை இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடிய, நம்மளுடைய அறிவின் மேம்பாட்டை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆசை, நம்மளோட வாழ்க்கையில ஒரு படிச்சு, ஒரு வேலைக்கு போய் அடுத்த நிலையில பொருளாதாரத்துல, கல்வியில முன்னேறுறோம். அந்த முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆசைகள். நாம செய்யக்கூடிய ஒரு செயல் சமுதாயத்திற்கும் நன்மை கொடுக்கக்கூடிய தன்மையில் அமைஞ்சிருந்தா இந்த ஆசைகள் எல்லாம் மதிக்கப்பட வேண்டிய ஆசைகள் அப்படின்னு மகரிஷி அவர்கள் நமக்கு விளக்கம் கொடுக்கறாங்க. இப்ப ஒரு சில விஷயத்துல பார்த்தோம்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, எக்ஸ்பெக்டேஷன் அப்படிங்கிற வார்த்தை சொன்னோம் இல்லைங்களா, ஆசையும் கடமையும். இப்ப எதிர்பார்ப்பு அல்லது எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு இருந்தோம்னா அதுக்கும் இன்னொரு பெயர் ஆசைதான், அவாதான். அதே போல நாம நிர்ணயம் செய்யக்கூடிய வெற்றி, அதாவது என்னோட சாய்ஸ் எதுவோ அதன்படிதான் நடக்கணும் அப்படின்னு நான் நினைக்கும் போதும் அதுவும் ஆசையாக மலர் இல்லைங்களா? அப்ப ஒவ்வொருத்தர்கிட்டயும் நாம ஒரு ப்ளூ பிரிண்ட் வச்சிருக்கோமா இல்லையா? இவங்க இப்படிதான் இருக்கணும், நான் இத பேசினா இவங்க இப்படிதான் பேசணும், அப்படி பேசினாதான் என்னால ஒத்துக்கொள்ள முடியும், இப்படி நமக்குள்ளேயே ஒரு ஜட்ஜ்மெண்டலா இருக்கிறோம். அப்ப இதுவும் நம்ம ஆசைங்கிற கணக்குலதான் வரும். ஏன்னா சாய்ஸ் இஸ் பெயின், சாய்ஸ்லெஸ் இஸ் பிளிஸ் அப்படின்னு ஓஷோ சொல்றார். எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடிய பக்குவம். அதாவது ராமாயணத்துல ஒரு உதாரணம் சொல்லுவாங்க இல்லைங்களா, அது நிறைய ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வருது, அது வேற விஷயம். ஆனா அந்த ராமன் அப்படிங்கிற அந்த அவதாரத்தை அவர் முழுமையான ஒரு மனிதன், இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற இலக்கணத்தோட வாழக்கூடிய மனிதன் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அதுல அவருடைய அந்த மறுநாள் அவருக்கு முடிசூடுறாங்கன்னு சொல்லி முத நாள் கூப்பிடுறாங்க. அப்பா கூப்பிட்டு சொல்றாரு, உனக்கு நாளைக்கு முடிசூட்டுகிறோம். அப்படியா, வாழ்க வளமுடன். அதுலயும் எந்த விதமான பிளஸும் இல்ல மைனஸும் இல்ல, சாதாரணமாக ஒரு சொல்லாக அதையும் ஏற்றுக்கொள்கிறார். மறுநாள் என்ன சொல்றாங்க, வந்துட்டு இல்ல உனக்கு முடி கிடையாது, நீ இந்த நாட்டுக்கு அரசனாக முடியாது, 14 வருஷம் காட்டுக்கு போ. அப்பயும் அதே மென்டாலிட்டியோட இருந்தாராம். அப்ப இதுதான் துறவா அப்படின்னா மகரிஷி சொல்றாங்க, ஓடும் பொன்னும் ஒக்க நோக்குபவர் தான் சரியான துறவு. அப்படின்னா என்னங்க, ஒரு ஓடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு செங்கல் ஒரு ஓடு இருக்குதுன்னா அதுக்கு என்ன மதிப்பு கொடுக்கிறோம், நாம பொண்ணுக்கு என்ன மதிப்பு கொடுக்கிறோம் இல்லைங்களா? தங்கம்னா அது மதிப்புடையது, ஆனா இந்த ஓடு என்பது மதிப்பில்லாத ஒரு பொருள். ஆனா மகரிஷி சொல்றாங்க, ஓடும் பொன்னும் ஒக்க நோக்குவர் அப்படின்னா இரண்டும் இந்த உலகத்துல நான் வந்துட்டு போற வரைக்கும் நான் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள், அவ்வளவுதான். ஒரு முனிவர் சொல்லுவாங்க, ஒரு கதை சொல்லுவாங்க. அவர் வீட்டுல தியானம் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க மனைவி ஒரு ஆற்றங்கரைக்கு போய் தண்ணி எடுக்க போறாங்க. அப்போ ஒரு திருடன் வருகிறான். வந்துட்டு எங்க உங்க வீட்டுல வேல்யூபிள்ஸ் எங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டோடனே, இவருதான் ஓடும் பொண்ணும் மொக்க நோக்குபவர் இல்லைங்களா, உடனே இங்கதான் இருக்கு அப்படின்னு ஒரு பானைக்குள்ள இருக்கிறத காமிச்சிட்டாரு. அங்க இருந்த ஒரு விலை உயர்ந்த நகையை தூக்கிட்டு போயிடுறாரு. அந்த அம்மா வந்துடுறாங்க. வந்துட்டு என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க, இப்படி பண்ணிட்டீங்களே, நீங்க குடுத்துட்டீங்களே, அது எவ்வளவு விலை மதிப்பு தெரியுமா, எவ்வளவு அப்படின்னு உடனே அவங்க ஒரு அமௌண்ட் சொல்றாங்க. இவ்வளவு விலை மதிக்கிறது, அவ்வளவு விலை உள்ள பொருளை நீங்க குடுத்துட்டீங்களே அப்படின்னு இவர் ஓடுறாரு. ஓடி போயிட்டு வராரு. வந்த உடனே என்னங்க அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு அவர் சொல்றாரு. இல்ல இல்ல, அவங்ககிட்ட இதுக்கு கம்மியா நீ வித்துறாதன்னு சொன்னேன். அப்ப அவருதான் ஓடும் பொண்ணும் ஒக்க நோக்குபவரா? அவரை பொறுத்தளவுல இன்று உன்னுடையது, நாளை வேறொருடையது. நம்மால அந்த அளவுக்கு இருக்க முடியுமா தெரியாது. ஆனாலும் எதை சொல்றாங்க மகரிஷி, அந்த டிட்டாச்டு அட்டாச்மெண்டோட இருக்கலாம். அதாவது டிட்டாச்டு அட்டாச்மெண்ட் அப்படின்னா மகரிஷி நம்முடைய ஆழியாறு அறிவு திருக்கோயில்ல அந்த மகரிஷியினுடைய அறைக்கும் அந்த காலுக்கும் போற இடத்துல அழகா முன்னாடி முதல்ல வச்சிருப்பாங்க ஒரு போர்டு. அதுல உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப துறவு அப்படின்னா எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறதா? இல்ல. சுவாமிஜி சொல்றாங்க, வேணுங்கிற அளவோட நிறுத்துதல். இப்ப உதாரணம் கூட சொல்லுவாங்க, நம்ம அடுப்புல பால் வைக்கிறோம், அங்கே பக்கத்துல இடுக்கியோ இல்ல பிடிக்கிற துணியோ இருக்கு. ஆனால் எப்போ பால் சூடா இருக்கோ அப்ப மட்டும்தான் அந்த இடுக்கி எடுத்து இறக்கி வைப்போம்.
எப்ப பார்த்தாலும் இடுக்கிய கையில எடுத்துக்கிட்டு இருக்க மாட்டோம் இல்லைங்களா? அதே போல தலை எண்ணெய் இரவு தூங்கும் போது எடுக்கிறோம், மறுநாள் காலையில கொண்டு போய் வச்சிடுறோம். அதே போலதான் மற்ற மனிதர்கள், பொருட்கள், நமக்கு கிடைக்கக்கூடிய பதவி, இன்னும் நமக்கு கிடைக்கக்கூடிய சொத்து என்ன வேணா எடுத்துக்கலாங்க. எல்லாத்துலயும் அளவோடும் முறையோடும் அந்த டிட்டாச்ட் அட்டாச்மெண்டோட இருக்கிறதும் ஆசை சீரமைத்தல்ல ஒரு பகுதி. அப்ப துறவு அப்படிங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு போறது அல்ல. இருக்கிற இடத்திலேயே பிரச்சனைகளை சரி செய்து கொண்டு நாமளும் சந்தோஷமா வாழ்ந்து மற்றவங்களையும் சந்தோஷமாக வாழ வைக்கிறது. அப்ப அதுதான் ஆசையும் கடமையும். ஆனால் அந்த ஆசைய அளவுக்கு அதிகமாக வைத்துக் கொள்ளும் போது நம்மள மேம்படுத்தக்கூடிய, நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, மதிக்கப்பட வேண்டிய ஆசை அப்படிங்கிற கேட்டகரி இல்லாம நாம ஒரு ஆசை நமக்கு வேணுமா வேணாமான்னு தெரியல, அந்த மயக்கத்துல திரும்ப திரும்ப ஆசைப்படும் போது அந்த ஆசை பேராசையாக மலரும். பேராசை என்பது நிறைவேறாத போது அதை தடுக்கிற மனிதரிடையோ பொருள் மீதோ வரக்கூடிய கோபம் சினமாக வரும். அந்த பொருளை யாருக்கும் கொடுக்க கூடாது, கிடைச்சிட்டாங்கிற கடும் பற்று வரும். அதே ஆசை பிறர் பால் மேல எதிர்பால் மேல வந்தா அது முறையற்ற பால் கவர்ச்சியாக வரும். நான் அந்த பொருளை வச்சிருக்கேன், இன்னொருத்தர்கிட்ட இல்ல அப்படிங்கும்போது உயர்வு தாழ்வு மனப்பான்மையா மாறும். அதே பொருள் இன்னொருத்தர்கிட்ட இருக்கு, நான் வாங்கிடணும்னு நினைக்கும் போது அது வஞ்சமாக மலரும். சுவாமிஜி சொல்லுவாங்க, அந்த தான் என்ற அதிகாரப்பற்று, தனது என்கின்ற பொருள் பற்று. இந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்த 6 அவல குழந்தைகள் தான் இந்த 6 குணங்கள்னு சொல்லுவாங்க. ஆனால் எண்ணத்தை சரியா ஆராயாம விட்டு ஆசையில மயங்கி நின்னுட்டோம்னா அதுவே பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் என்று சொல்லக்கூடிய அறுக்க வேண்டிய 6 குணங்களுக்கு நம்மை அடிமையாக்கிவிடும். அப்ப அதெல்லாம் பிறவியின் நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தேவையில்லாத ஆசை அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டு அதை கிளியர் பண்ற பயிற்சி தான் மகரிஷி நமக்கு கொடுக்குறாங்க. அதே போல நம்ம நம்ம சொன்னோம், இதுக்கு ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ற அந்த நம்ம வாழக்கூடிய வாழ்க்கை வெரி லக்ஸூரியஸா இருக்கு இல்லைங்களா. சோ எல்லாம் புதுசு புதுசா வந்துகிட்டே இருக்கு. சோ அனுபோக பொருட்கள் நாம என்ஜாய் பண்றதுக்காக நாம வச்சிருக்கக்கூடிய பொருட்களினுடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக உடல் நலம் கெடும். இப்ப ஒரு உதாரணமாவே பார்க்கலாங்க. இன்னைக்கு உடல்ல கோளாறு வருவதற்கு பல காரணம் என்னங்கிறாங்கன்னா, உடலுக்கு அசைவே கொடுக்கறது இல்ல. ஒரு காலத்துல வீட்டுல நம்ம செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கையில செய்யக்கூடிய வேலைகளே உடற்பயிற்சி மாதிரி இருந்தது இல்லைங்களா. வீடு பெருக்குவாங்க, துணி துவைப்பாங்க, அடுப்புல அந்த குனிஞ்சு உட்காந்து அந்த ஊதக்குழல்ல ஊதுவாங்க, அது ஒரு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் சரி பண்ணும். அடுத்தது கிணத்துல இறைப்பாங்க. ஆண்கள் வயல்ல போய் வேலை செய்வாங்க, இல்ல ஒரு கடுமையான உழைப்பு அவங்களோட வேலைகள்ல இருக்கும். சோ அசைவு கொடுத்து கொண்டே இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம எவ்வளவு டெக்னாலஜி, எனக்கு இவர பாடின மாதிரி பட்டனை தட்டி விட்டா 2 தட்டுல இட்லியும் காப்பி நம்ம பக்கத்தில் வந்துடணும் அப்படின்னு அவரு சொன்ன அத்தனை லிஸ்டும் இன்னைக்கு வந்துருச்சு நமக்கு. அதனால எழுந்து போய் ஆன் பண்றது கூட சோம்பேறித்தனமா கையில ரிமோட் வச்சிருக்கோம் இல்லைங்களா. டிவிக்கு மட்டும்தான் ரிமோட் இருந்தது போக, இன்னைக்கு ஃபேனு லைட்டு எல்லாம் அலெக்சா அப்படின்னு சொன்னா போதும் ஆன் பண்ணிடுது. வசதிகள் அதிகமாக, அனுபோக பொருட்கள் அதிகமாக அதிகமாக உடலுக்கு அசைவு குறைகிறது, உடல் நலம் கெடுகிறது. அப்ப வேணாமா? மகரிஷி இதெல்லாம் வாங்கி கூடாதுன்னு சொன்னாங்களா அப்படின்னா இல்ல. அளவு முறையோடு இருக்கலாம் இல்லைங்களா. ஒரு வயதானவங்க அவங்களால எந்திரிச்சு போக முடியாது ரூம்ல இருந்து, அவங்களுக்கு இந்த வசதி பண்ணி கொடுக்கலாம் இல்லைங்களா. அப்ப நம்ம இளமை நல்ல ஆரோக்கியமா இருக்கிறவங்க எழுந்து போய் செய்யற வேலையை எழுந்து செய்யலாம். அப்ப இந்த மாதிரி வசதிகள் இருந்தாலும் அதை அளவோடு உபயோகப்படுத்தி கொண்டிருந்தா இது உடல் நலம் கெடாது. அதே போல சொத்துக்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகமாக மன அமைதி கெடும் இல்லைங்களா. இன்னைக்கு பாக்குறோம் ரொம்ப, அதாவது இன்னும் நம்ம சொல்ல போனா அடுத்த வேளை உணவுக்கு, அந்த வேளை உணவுக்கு மட்டுமே உழைக்கிறவங்க ரொம்ப ரொம்ப நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நம்ம நிறைய பார்த்திருப்போங்க. இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இடத்துல எல்லாம் ஒரு சின்ன குடிசை போட்டுட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க குடும்பத்தோட இருந்து கூடவே அங்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகும்போது அவங்களையெல்லாம் பார்த்தா அவ்வளவு சந்தோஷமா பெருமையா இருக்குங்க. என்னன்னா அவ்வளவுக்கு நடுவுல அங்க கொசு கடிக்கும், அங்க தண்ணி ஒழுகிட்டு இருக்கும், ஒரு பக்கம் ஈரமா இருக்கும். அவ்வளவு நிம்மதியா படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கவலை இல்ல. அந்த வேளை உணவுக்கான உழைப்ப கொடுப்பாங்க, உணவு கிடைக்கும், அவ்வளவுதான்.
இருக்க இடம், உடுக்க உடை, அந்த உணவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த அத்தியாவசிய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்கிறாங்க. அதனால எல்லாருமே அப்படிதான் இருக்கணும்னு அர்த்தம் அல்ல. அந்த நிம்மதி வேணும்னா அளவுக்கு அதிகமாகும் போது இதை நான் காப்பாத்திக்கணும், பத்திரப்படுத்திக்கணும் இல்லைங்களா? வீட்டுக்கு பூட்டு போட்டு லாக்கர்ல வைக்கிறோம், எல்லாம் பண்றோம். அந்த பயம், அமைதியின்மை கெடுகிறது. அப்ப சொத்துக்களின் எண்ணிக்கை மிக மிக அதிகமாக மன அமைதி கெடுக்கும். மேலும் மகரிஷி இது குறிப்பிடுறது, பாதுகாக்கப்பட வேண்டிய குடும்ப உறுப்பினர்களின் எண்ணிக்கை மிக மிக சுதந்திரம் கெடும் இல்லைங்களா? ஒரு காலத்துல இருந்தது. அன்றைய இருந்த சூழல்ல ஒரு பெரிய கூட்டு குடும்பமா இருந்தாங்க. அன்னைக்கு இருந்த வாழ்க்கை வசதிகள் அதெல்லாம் வேற. ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. இல்லைங்களா? எல்லாருமே நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்கும்போது, உழைப்பு எல்லாரும் ஓட வேண்டியிருக்கு. ஒரு படிப்புக்காகட்டும், இல்ல மருத்துவமாகட்டும், ஒவ்வொன்றும் மிகப்பெரிய பொருளாதார தேவைகளை அடிப்படையாக வச்சிருக்கும்போது, நிறைய அன்பர்கள ஒரு பொறுப்பு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே மன அமைதி கெடுகிறது, சுதந்திரம் கெடுகிறது. அப்ப இதுல எல்லாத்துலயும் அளவும் முறையும் நாம வச்சுக்கும் போது அதுதான் துறவு. அதுக்காக யாரும் வேணான்னு இல்ல. நம்மளுடைய எவ்வளவு தேவையோ அதை மட்டும் வச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுதான் உறவிலே கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு. நிஷ்காமிய கர்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிஷ்காமிய கர்மம்னா என்ன? காமிய கர்மம்னா இச்சை வயப்பட்ட செயல், ஆசைப்பட்டு அந்த பொருள் எனக்கு வேணும்னு நினைச்சுக்கிட்டு செய்யறது. நிஷ்காமிய கர்மம் என்பது அளவோடு பற்று வைத்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது. இப்ப நிறைய நம்ம பார்த்திருக்கோங்க. நம்ம நம்ம தானம் பண்றோம்னு சொல்லிட்டு தேவையில்லாத பொருள் எல்லாம் தானம் கொடுப்பாங்க. நம்ம சுனாமி ஒண்ணு 2006ல வந்தது இல்லைங்களா? அந்த சமயத்துல நாங்க ஒரு ஒரு சின்ன விஷயம் பண்ணினோம். நாங்க இருக்கக்கூடிய ஏரியால எல்லார்கிட்டயும் கலெக்ட் பண்ணி, அத பிரிச்சு அவங்க கிட்ட இருந்தெல்லாம் துணி கொடுக்க முடியுமா? அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்க முடியுமா? என்ன கொடுக்க முடியுமோ கொடுங்க அப்படின்னு நாங்க இருந்த அந்த கம்யூனிட்டில எல்லாத்தையும் வாங்கி பிரிச்சு எல்லாம் பாக்ஸ் பாக்ஸா அடுக்கி கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்கள் 4 அந்த இந்த இவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? சோசியல் சர்வீஸ், சமுதாயத்திற்கு நன்மை செய்யக்கூடிய அமைப்புகளுக்கு அனுப்பினோம். அதுல 2 நடந்ததுங்க. ஒன்று ரொம்ப ரொம்ப அருமையான விஷயம். நிறைய பேரு அப்படியே அருமையான துணிகள்லாம் குடுத்தாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இன்னொன்றும் நடந்தது. என்னன்னா, அவங்க வீட்ட கிளீன் பண்ணிட்டாங்க. நிறைய வேண்டாத பொருள் அவங்க எதெல்லாம் கழிக்கணும்னு நினைச்சாங்களோ அதெல்லாம் யாருக்குமே உபயோகம் இல்லாத பொருட்கள். அங்க முதல்லயே நாங்க ஆரம்பிக்கும் போது இந்த மனசுல இந்த மைண்ட் செட்டை உருவாக்கிக்கிட்டோம். இந்த இரண்டும் நடக்கும். ஆனால் அதனால் நம்ம பாதிக்கப்பட வேண்டாம். யார் கொடுக்குறாங்களோ அதை நம்ம நல்ல இடத்துக்கு கொண்டு போய் சேர்ப்போம். அப்போ கர்மம் என்பது எப்படி இருக்கணும்? எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்கு உதவக்கூடிய விஷயத்தை நம்ம செஞ்சோம்னா அதுதான் நிஷ்காமிய கர்மம். இது மனிதனுடைய அறம் அப்படின்னு சொல்றாங்க மகரிஷி ஒரு பாடல்ல. ஏன்னா பிறந்தது முதல் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான எல்லாத்தையும் இந்த சமுதாயம் தான் கொடுக்குது இல்லைங்களா? உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன், என் உடலை வளர்த்து அறிவூட்டி வாழ்வதற்கு என்னை ஒரு மனிதனாக்கி இன்றும் கூட உணவு, உடை மற்றும் பல வசதி எல்லாம் தருகின்ற மனித இனம் தனக்கு என் சக்தி தகுந்தபடி பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்க செய்கையே நிஷ்காமிய கர்ம பேரறமாம். இது மனிதனுடைய கடமை அப்படின்னு சொல்றாங்க. அப்ப நாம கொடுப்பது என்பது நம்முடைய இயல்பாக இருக்கணும். எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல். இதுவும் ஆசைக்கு கீழே தான் வரும். அப்ப நம்முடைய அளவோட பற்று வைத்து நாம ஒரு செயலை செய்தோம்னா அது நிஷ்காமிய கர்மம் அப்படிங்கிற அடிப்படையில் வரும். அப்போ பொருட்களோடும் மக்களோடும் தேவைப்படுகின்ற தொடர்புக்கு ஏற்ப அளவோடும் விழிப்போடும் கொண்ட உறவுதான் துறவு. துறவுங்கிறது எல்லாத்தையும் விட்டுட்டு போறது அல்ல. மகரிஷி கிட்ட ஒரு முறை ஒரு அன்பர் சொன்னார், சுவாமி நான் சன்னியாசம் வாங்கிட்டு போக போறேன், என்னால குடும்ப வாழ்க்கையில சந்தோஷமாய் இருக்க முடியல அப்படின்னு சுவாமிஜி சொன்னாங்களா, அருமை, நானும் உங்க கூட வரேன், நாளைக்கு நம்ம 2 பேரும் போயிடலாம் அப்படின்னு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, சுவாமிஜியும் நம்ம கூட வரேன்னு சொல்லிட்டாரேன்னு. மறுநாள் 2 பேருமா ரெடி ஆகும்போது சுவாமிஜி கேக்குறாங்க, ஆமா பசிக்குமே, சாப்பாட்டுக்கு என்ன பண்றது அப்படின்னு கேட்ட போது அவர் சொன்னாரா, எங்கேயாவது கை நீட்டி வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ன போது சுவாமிஜி சொன்னாங்களாம், ஏன் அதை நம்ம வீட்லயே கையை நீட்டி வாங்கி சாப்பிட்டுட்டு நம்ம நிம்மதியா வாழ்க்கையை நடத்தலாமேன்னு ஒண்ணு அவரோட அறிவுக்கு அது புலப்பட்டதாம். இப்ப பல நேரங்கள்ல இப்படித்தான் இருக்கணுங்கிற எண்ணத்தை வைத்துக்கொண்டு அந்த எதிர்பார்ப்போட குடும்பத்திலேயோ அலுவலகத்திலேயோ ஒத்து போக முடியாம இருக்கிறத விட அக்செப்ட் தெம் ஆஸ் தே ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருக்கிறார்களோ குறை நிறைகளோடு மனிதர்களை நாம அக்செப்ட் பண்ணிட்டு வாழறதும் ஒரு நிஷ்காமிய கர்மம் தான். ஏன்னா எல்லாரும் குறை நிறையோடு தான் இருக்கிறாங்க.
இல்லைங்களா? யாருமே அப்படியே கம்ப்ளீட் அப்படிங்கிற யாருமே கிடையாது. எல்லாருக்கும் வர்ற வழியில நிறைய களங்கங்களை சேர்த்துட்டு வந்திருக்கோம். நம்மளோட எய்ம் என்னங்க? மனிதன் மைனஸ் களங்கங்கள் இஸ் ஈக்குவல் டு இறைவன். அதுதான் முழுமை பேரு. அதுக்கு போறோம். எல்லாருக்குள்ளேயும் தவறுகள் இருக்குங்கும் போது அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கான பலத்தை இந்த அகத்தாய்வு பயிற்சிகள் நமக்கு கொடுக்கிறது. அப்போ இப்ப எப்படி நம்ம பயிற்சி பண்ணணும் அப்படிங்கறத இந்த ஒரு 4-5 நிமிஷம் பார்த்துட்டு நம்ம அடுத்த தலைப்புக்கு போகலாம். இப்ப நம்ம ஒரு நல்ல ஒரு துரிய தவம் பண்ணிக்கிறோம். ஏன்னா துரிய தவம் அகத்தாய்வு செய்வதற்கு மிக மிக உதவி செய்யும். ஏன்னா மன அலைச்சூழல் குறைந்த நிலையில தான் நம்ம ஆராய்ச்சி செய்யும் போது நம்முடைய தவறுகள் நமக்கு தெரியும். சாதாரணமா சொல்லுவாங்க இல்லைங்களா? தவறுகள் செய்யற ஒரு ஒரு மனிதனுக்கும் அவனுக்கு அவனே வாதி, பிரதிவாதி, அவனே காவல்துறை, அவனே வக்கீலு, அவனே நீதிபதி. ஆனா பல நேரங்கள்ல நமக்கு நாமே வக்கீலா தான் இருப்போம் இல்லைங்களா? நான் செய்வது சரி, என்னுடைய ஆசை நியாயம் அப்படின்னு நம்மள ஜஸ்டிஃபை பண்ணுவோம். ஆனா சுவாமிஜி இப்ப நம்ம கையில தராசு கொடுத்துட்டாங்க. அந்த தராசு பிடிச்சு சரியா பார்க்கணும்னா நமக்கு அந்த பொறுமை, கரெக்டா பிடிக்கிற திறமை வேணும் இல்லைங்களா? ஒரு பக்கம் சரியா பிடிக்கலைன்னா சரியா இருக்காது அந்த அளவு. அப்ப அந்த அமைதி, அந்த துலாக்கோல் போல இருக்கிறதுக்கு மனசு அமைதி நிலையில முதல்ல இருக்கணும். அதற்கு முதல்ல துரிய தவம் செய்துக்கிறோம். அப்ப துரிய தவம் செய்துட்டு அந்த அமைதியான மனநிலையில எடுத்து எழுதுவோங்க. எவ்வளவு ஆசை வந்துடும் யோசிச்சு பாருங்களேன். எழுதுறோம், ஒரு பட்டியல் போடுறோங்க. அப்படியே போட்டுட்டு ஒவ்வொரு ஆசையா எடுத்துக்கொண்டு ஆராய்ச்சி செய்கிறோம். முதல்ல என்ன? ஒரு ஆசை. ஒரு உதாரணம் வச்சுக்கலாங்க. ஒரு உதாரணமா பார்க்கலாங்க. இப்ப ஒரு ஒரு மாணவன், அவனுக்கு மெடிசன் படிக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஆசைன்னு வச்சுக்கலாம். இல்ல நமக்கே வச்சுக்கலாம். நம்மளோட பையனை பொண்ண நம்ம மெடிசன் படிக்க வைக்கணும் அப்படிங்கிறது. அப்ப முதல்ல எடுத்துக்கிறோங்க. இது தேவையா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா தேவைதான் இல்லைங்களா? இன்னைக்கு படிக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுக்கான அந்த லட்சியம் அது இருக்கணும். நம்ம ஒரு மருத்துவர் ஆகணுங்கிறது நியாயமான ஆசை. கரெக்ட் வச்சுக்கலாம். அடுத்தது, நிறைவேற்ற வசதி வாய்ப்பு இருக்கிறதா? ஃபர்ஸ்ட் ஒன். நிறைவேற்ற வசதி வாய்ப்புனா முதல்ல என்ன இருக்கணுங்க? முதல்ல மார்க் இருக்கணும் இல்லைங்களா? ஒரு பேசிக்கா ஒரு அளவுக்கு மார்க் இருந்தாதான் அந்த அடுத்த எக்ஸாம் எழுத முடியும். அந்த எக்ஸாம் நீட் எக்ஸாம் எழுதணும். அதுலயும் நல்ல மார்க் வாங்கணும். இதுல எல்லாம் இருக்கு. நம்மளோட குழந்தை, நம்முடைய பையனோ பொண்ணோ அவங்களோட ஆசை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம். நிறைவேற்றணும்னா அவங்களுக்கும் அந்த ஆசை இருக்கணும். அவங்களோட தேவை என்ன, அவங்களோட திறமை என்ன, இதெல்லாம் கணிக்கிறோம். அவனுக்கு பயாலஜில இன்ட்ரெஸ்டே இல்லை. அவனுக்கு ஆர்கிடெக்சர் படிச்சு பெரிய ஒரு அந்த கட்டிட வடிவமைப்பாளரா வரணுங்கிற ஆசை இருக்கு அப்படின்னா இந்த 2வது இடத்துல நிறைவேற்றுகின்ற வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவனோட தேவை என்ன, அவனுடைய தகுதி என்ன, திறமை என்னங்கிற பார்த்துட்டு தான் ஆசைப்படணும் நாம. அப்ப இங்க 2வது இடத்துலயே அது கிராஸ் மார்க் இல்ல. நல்ல மார்க்கும் வாங்கிட்டாரு, அவருக்கு ஆசையும் இருக்கு, பயாலஜில இன்ட்ரெஸ்டும் இருக்கு. சோ அப்ப 2வதும் டிக் பண்ணிக்கலாம். அடுத்தது வசதிங்கிற போது நிறைவேற்ற வசதி வாய்ப்புங்கும் போது மார்க்கு, வசதின்னு இன்னைக்கு தேவை இல்லைங்களா? பொருளாதார ரீதியாக அந்த நீட் எக்ஸாமுக்கு படிக்கணும், அதுக்கு ட்ரைனிங்க்கு போகணும். அடுத்தது ஒருவேளை கட் ஆஃப்ல வரலைன்னா நாம எப்படி சீட்டு வாங்கணுமோ அதற்குண்டான பொருளாதாரம் நம்ம கிட்ட இருக்கணும். இருக்கு இல்லைங்க? அடுத்த கேள்வியில அதுக்குண்டான பதில் பின் விளைவு நன்மையா தீமையா? இப்ப 2 குழந்தைங்க இருந்தாங்க. 2 பேருக்கும் படிக்கணும்னு ஆசை. மார்க் குறைஞ்சிருச்சு. இவனுக்கு மட்டும் எவ்வளவோ லட்சங்களை கொடுத்து சேர்த்துட்டோம்னா நாளைக்கு இன்னொரு குழந்தைய படிக்க வைக்கணும் இல்லைங்களா? அந்த குழந்தையும் ஆசைப்பட்டதுன்னா அந்த பொறுப்பு கடமை பெற்றோருக்கு இருக்கு. இப்போ பின்னாடி நன்மையா தீமையான்னு பார்க்கலாம். சோ இந்த மாதிரி ஒரு பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, ஒரு சொத்து வாங்குறோம்னு நினைக்கிறோம், இல்ல நான் இதை படிச்சு இப்படி வரணும்னு நினைக்கிறோம், அப்படிங்கிற ஒவ்வொரு ஆசையும் எடுத்து பட்டியலிட்டுட்டு அவசியம் தேவையா, இதை நிறைவேற்றுவதற்கான வசதி வாய்ப்பு எனக்கு இருக்கிறதா, இதை நிறைவேற்றுவதனால் வரக்கூடிய பின் விளைவு நன்மையா தீமையா? எல்லாமே கரெக்டுங்க, நன்மைதான் அப்படின்னு அந்த 3 வினாக்களுக்கும் விடை ஆமான்னு வந்ததுன்னா இந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ளலாம். இப்ப எந்த கேட்டகரியில அது இல்லைன்னு வந்தாலும், இப்போ சாதாரணமான மனநிலையில இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே வேணும்னு தான் தோணும். ஏன்னா ஆராய்ச்சி பண்ணாத மனசு.
பீட்டா நிலையில இருக்கும்போது கரெக்ட். எய்ம் ஃபுல்லா டாக்டர் கோட்டு போடுறதுல தான் இருந்ததுன்னா இந்த இடையில இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ மனசு பார்க்காது. அதுக்குதான் மகரிஷி தவம் பண்ணிட்டு யோசிக்க சொல்றாங்க. தவம் செய்துட்டு தராசு கொண்டு நம்மளை அளந்து ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது எல்லாவற்றையும் ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்யும். மகரிஷி ஒரு இடத்துல தவம் பத்தி சொல்லும்போது சொல்லுவாங்க, ஒன்றி ஒன்றி நின்று அறிவை பழக்க உறுதி நுட்பம் சக்தி இவை அதிகமாகும். அன்றன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவினிலே நிலைத்துவிடும். ஆழ்ந்து ஆய்ந்து நன்று என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும். ஏன்னா நாம செய்யக்கூடிய செயல் நல்லதுதான் அப்படின்னு ஆராய்ச்சி செய்து பார்க்கக்கூடிய அந்த உறுதியும் நுட்பமும் தவம் கொடுக்கும். அப்ப அந்த தவம் பண்ணிட்டு யோசிக்கிறோம். அப்போ எந்த இடத்துல இதை நிறுத்திக்கணும், இல்ல வேண்டாம் அப்படின்னு ஆன்சர் வந்துடுச்சுன்னா அந்த எண்ணம், இந்த ஆசை எனக்கு தேவையில்லை, இதன் மேல திரும்பியும் என்னோட பவரை கொடுத்து நான் யோசிச்சு நான் இன்னும் அதை நிறைவேற்றுவதற்கான ஒரு என்னோட எஃபர்ட்டை போட வேண்டாம் அப்படின்னா அழுத்தமான ஒரு எண்ணத்தை போடுறோம். ஆனா பழக்கத்தினால திரும்ப திரும்ப அந்த ஆசை ஞாபகம் வரும். ஆனா கூடவே நம்ம போட்டிருக்கோம் இல்லைங்களா முடிச்சு, அந்த முடிச்சும் ஞாபகம் வரும்போது கொஞ்ச நாள்லயே அந்த ஆசை மறைந்து விடும். அதே இந்த மாதிரி ஒரு டஸ்ட்பின் மாதிரி நிறைய ஆசைகளை வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க இப்ப என்ன பண்ணிட்டோம், அதுல இருந்து வேண்டாத மட்டும் வெளியே தூக்கி போட்டு வேணுங்கிறத மட்டும் வைத்து கொண்டு அதுல நம்மளோட முழுமையான ஒரு ஈடுபாட்டை கொடுக்கும்போது அந்த ஆசை விரைவில் நிறைவேறும். அப்ப ஆசைகளுடைய எண்ணிக்கை குறையும், நிறைவேற்றுவதற்கு காலமும் இருக்கும். ஏன்னா நிறைய ஆசைகளை வச்சுக்கும் போது நாள் பத்தாது. அதனால இச்சை எழும்போதே காரணம் கண்டிடு, இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திடு. அப்ப இச்சையை சரியா முறைப்படுத்தினா இச்சை அமைதியாக இயங்கும் என்பது மகரிஷியினுடைய கருத்து. இதற்கான பயிற்சி தான் நம்ம கொடுத்திருக்காங்க. இந்த ஆசை சீரமைத்தல் பயிற்சி மூலமாக முதல்ல திட்டமிடுறோம், அதை செயல்படுத்துறோம், அணுகுமுறை, அதுக்கப்புறம் அந்த ஆசையை சாதிச்சா அனுபவிக்கும் போது துன்பம் கிடையாது இல்லையா? ஏன்னா திட்டமிட்டு செய்யும் போது எதையும் பிளான் பண்ணி செய்யணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி திட்டமிட்டு அதனுடைய நன்மை தீமையை அலசி ஆராய்ந்து செயல்படுத்துறோம். அதை நாம் அணுகக்கூடிய முறையும் பாசிட்டிவா இருக்கும்போது விரைவில் அது நிறைவேறும். நிறைவேற்றும் போது யாருக்கும் துன்பம் இல்லை என்பது அந்த அனுபவித்தலும் இன்பமாக இருக்கும். அந்த பட்டியல் நம்ம போட்டிருக்கோம். சோ இதே மாதிரி நீங்களும் தினந்தோறும் ஒரு சிறிது நேரம் இதற்கென ஒதுக்கி ஆசை சீரமைத்தல் பயிற்சியை செய்து கொண்டே வரும்போது ஆசை சீரமைக்கப்பட்ட ஆசையாக மாறும். அப்ப அங்கே தேவையின்பால் இருந்தாலும் மதிக்கப்பட வேண்டிய நியாயமான நம்மை முன்னேற்றக்கூடிய ஆசைகளை நாம நிறைவேற்றிக் கொள்ள முடியும். அப்ப இதன் பிறகு என்ன ஆகும், மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எந்த விஷயத்தையும் நாம சாதிச்சு விடலாம் அப்படிங்கிற உற்சாகம் நமக்கு கிடைக்கும். சோ நிறை மனம் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த விஷயத்திலையும் ஒரு குறுகிய மனம் இல்லாமல் பொறுமை, வெற்றி, அடுத்தது இது போதும் என்கின்ற அந்த பொன் செய்யும் மருந்து நமக்கு இயல்பாகும். வாழ்க வளமுடன். நன்றி. அடுத்ததாக நாம சினம் தவிர்த்தல் அப்படிங்கிற அந்த தலைப்புக்குள்ள போலாம். ஒரே ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணிக்கிறேன். வாழ்க வளமுடன். இப்ப அடுத்ததாக மகரிஷி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு அருமையான தத்துவம் சினம் தவிர்த்தல். தலைப்புகளை பற்றியே முதல்ல சொன்னோம் இல்லைங்களா? எண்ணம் ஆராய்தல் அப்படின்னு சொன்னாங்க. ஒரே ஒரு செகண்ட். எண்ணத்தை ஆராயணும். அதனால எண்ணம் ஆராய்தல் அப்படிங்கிற தலைப்பு கொடுத்தாங்க. அடுத்ததாக என்ன சொன்னாங்க, எண்ணம் ஆராயப்படாமல் விடும்போது அதுவே ஆசையாக மலர்ந்து விடும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ ஆசைகளை சீரமைத்துக் கொள்ளணும், அதற்காக பயிற்சி கொடுத்தாங்க. இப்ப மூன்றாவதாக மகிழ்ச்சி கொடுத்திருக்கக்கூடியது சினம். இந்த சினம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருந்தா உணர்வு. இது எப்போ ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இப்ப நம்ம ஆசை சீரமைத்தல் பார்த்தோம். சீரமைக்கப்படாத ஆசை, நாம புலன் மயக்கத்துல அறிவின் மயக்கத்துல தேவையா இல்லையான்னு தெரியாம ஒரு ஆசைப்படுறோம். சீரமைக்கப்படாத ஆசை, அந்த ஆசை கண்டிப்பா தடைப்படும் இல்லைங்களா? அது இயற்கையின் நீதி.
அப்படி தடைப்படும் போது அந்த தடைக்கு காரணமான நபர் மீதோ பொருள் மீதோ ஏற்படக்கூடிய ஒரு பொருத்தம் இல்லாத உணர்ச்சிக்கு பேருதான் கோபம் அப்படின்னு சொல்றாங்க மகிழ்ச்சி. அதாவது ஒரு மனிதன் கிட்ட அறியாமை அப்படிங்கிற இருள் இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் இந்த கோபம் அப்படின்னு மகரிஷி ஒரு வார்த்தை சொல்றாங்க. ஏன்னா பிறந்தது முதல் இன்று வரைக்கும் எல்லா மனிதர்களும் ஏதோ ஒரு காரணத்தினால கோபப்படுறாங்க. ஒரு மகரிஷி சொல்லுவாங்க, ஒரு எறும்பு அதனுடைய உணவான அரிசி எடுத்துக்கிட்டு போகுது, அதுகிட்ட இருந்து அந்த அரிசியை பறிச்சு பாருங்க அப்படிம்பாங்க, அப்படி ஒரு ஆட்டம் போடும் அப்படின்னு. அப்போ அந்த ஆட்டத்திற்கு காரணம் என்ன? என்னுடைய தேவை, ஆசை, இதை ஒருத்தர் எடுக்கிறாங்கும் போது அந்த தடை மீது வரக்கூடிய அந்த பொருந்தாத உணர்வு தான் கோபம். ஒரு சின்ன குழந்தைக்கு கூட கோபம் வருது இல்லைங்களா? அப்போ இந்த சினம் எவ்வளவு கொடியது அப்படிங்கிற ஒரு அனுபவம் எல்லாருக்கும் ஏதோ ஒரு நேரத்துல ஏற்பட்டிருக்கு. இது தெரியாத விஷயமே கிடையாது, ஆனால் ஃபாலோ பண்ண முடியல இல்லைங்களா? யாராவது ஒருத்தருக்கு கோபத்தினால நன்மை கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லவே முடியாது இல்லைங்களா? அப்போ அந்த சினம் என்றால் என்ன, இந்த எழுவதற்கு காரணம் என்ன, இதனோட பிறப்பிடம் எது, இந்த சினத்தினால் வரக்கூடிய கேடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது ஒரு கொடிய உள நோய் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மனதுல ஏற்படக்கூடிய ஒரு மானா மனநிலை, மனிதனுக்கு தேவையில்லாத ஒரு மனநிலை இந்த கோபம். இது என்ன பண்ணும்? தன்னையும் கெடுத்து பிறரையும் கெடுத்துரும். இப்ப மட்டும் இல்ல, பிற்காலத்திலும் துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு உணர்ச்சி வயப்பட்ட பகை உணர்வு தான் கோபம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கு. இது வள்ளுவர் சொன்னது நமக்கு தெரியும், தன்னைத்தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம். சரி, இந்த கோபம் எங்க இருந்து வந்தது, கோபத்துக்கான பிறப்பிடம் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சுவாமிஜி அதுவும் ஆராய்ச்சி செய்து சொல்றாங்க. கருத்தொடராய் வந்தது நமக்கு. எப்படின்னா, கருத்தொடராய் உருவ வழியா வந்திருக்கோம் இல்லைங்களா? முதல்ல 5 பௌதீக பிரிவுகள் வந்தது, அதுக்கப்புறம் ஓரறிவு, 2 அறிவு, புழுக்கள், அப்புறம் பறவைகள், இந்த மாதிரி வந்து 6 அறிவு மனிதன் வரைக்கும் வந்திருக்கோம். சோ இந்த வகையில விலங்குகள் பாத்தீங்கன்னா, பெரும்பாலான விலங்குகள் அந்த இன்னொரு உயிரை உயிரோட கொன்று அது சாப்பிடும். அப்ப 3 தப்பு பண்ணுது இல்லைங்களா? பிற உயிரை கொல்கிறது, பிற உயிரின் வாழும் சுதந்திரத்தை பறிக்கிறது, பிறருடைய பொருளை கவர்கிறது. இந்த 3ம் செய்யும் போது அதுக்கு ஏற்படக்கூடிய அந்த வெளிப்பாடு, அது கோபமாக ஒரு பொருந்தா மனநிலையாக அது உடம்புல ஒரு அக்ரஷன் ஏற்படுது. அந்த அக்ரஷன் தான் நமக்கு உள்ள கருத்தொடராய் வந்திருக்கு. ஆனாலும் அங்கே அது ஒரு நியாயமான ஒரு செயலா இருக்கு. ஏன்னா அதுக்கு உணவு உற்பத்தி செய்ய தெரியாது, அதுக்கு இயல்பாகவே தன்னுடைய உணவு என்ன பண்ணுங்க. ஆனா அங்கே கூட அதையும் தாண்டி ஒரு கருணை இருக்கும்னு சொல்லுவாங்க. ஒரு ஒரு சிங்கமோ ஒரு புலியோ ஒரு மாட்டையோ மானையோ துரத்துங்க. முதல்ல எடுத்த உடனே போய் அதை சாப்பிடாது, அது முதல்ல துரத்தும் போது என்ன ஆகுங்க, அது ஓட 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 அதனோட உடம்புல உள்ள சக்தி எல்லாம் குறைஞ்சிரும். குறைஞ்சு அது டயர்ட் ஆகும்போது என்ன பண்ணுங்க, இது போய் முதல்ல அதோட பிடரியை தான் பிடிக்கும். அதாவது கழுத்துக்கும் தலையும் உடம்பும் சேரக்கூடிய இடத்தை பிடிச்ச உடனே அந்த முதுகெலும்பு பகுதியில அந்த கனெக்ஷன் உடைஞ்சிடும். உடைஞ்ச உடனே அதுக்கு மூளைக்கான கனெக்ஷன் கட் ஆயிடும். அப்போ அது ஒரு மயக்க நிலையில தான் இருக்குமா. அப்போதான் அதை கொல்லும். சாப்பிடும். சாப்பிட்டுட்டு ஃப்ரிட்ஜில எல்லாம் எடுத்து வச்சுக்காது இல்லைங்களா? அன்னைக்கு சாப்பிட்டது விட்டுட்டு போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் மிச்சத்தை அடுத்தடுத்த மிருகங்கள் சாப்பிடும். ஆனால் அதே புலியோ சிங்கமோ நல்லா சாப்பிட்டு வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு படுத்திருக்கு, அப்போ பக்கத்துல ஒரு மானோ ஒரு மாடோ வந்தால் கூட சட்டை செய்யாது. ஏன்னா புலிக்கோ சிங்கத்துக்கோ மான் இனத்தின் மேலேயோ மாட்டு இனத்தின் மேலேயோ வெறுப்பு கிடையாது. அதுக்கு அப்போ சாப்பாடு வேணும்னா போய் பிடிக்கும். அப்ப அது செய்யக்கூடிய அந்த உடல்ல எழுச்சி பெறக்கூடிய விஷயம் அதுக்கு ஒரு உணவை கொடுத்துச்சு. ஆனா இதே விஷயம் நமக்குள்ள வரும்போது நம்ம என்ன பண்றோங்க, தேவை இருக்கோ இல்லையோ கோபப்படுறோம். அப்படி கோபப்படும் போது என்ன கொடுமை நடக்கும்னு வள்ளுவர் சொல்றாரு பாருங்களேன். சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏம புனையை சொடும். இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோங்க, நிறைய நிஜமா இருந்திருக்கு. நம்ம சினிமால பார்க்கக்கூடிய கதைகள்ல படிக்கக்கூடிய பல விஷயங்கள் நிஜ வாழ்க்கையில இருந்தா எடுத்திருக்காங்க. ஒரு கோபத்துல ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தோட அப்படியே பார்த்தாலே வந்து ஃபயர் வர்ற மாதிரி கோபத்துல இருக்கிறதெல்லாம் பார்த்திருக்காங்க. எங்களுக்கு அந்த குடும்பத்துல யாரையும் நாங்க பார்க்க மாட்டோங்க.
அவங்களோட தண்ணி வாங்கி கூட குடிக்க மாட்டோங்க. இன்னைக்கு நிறைய ஊர்ல நம்ம பார்த்திருக்கிறோம், நிறைய இடத்துல பார்த்திருக்கிறோம். அப்ப என்ன, பொன் போன்ற உறவை கெடுத்துடும் இந்த கோபம். யாருக்கிட்ட கோபம் இருக்கோ அவங்களை கொல்லும்னு அந்த வார்த்தை போடுறாரு பாருங்க. சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி. யார்கிட்ட இந்த சினம் சேர்ந்து இருக்கோ அவங்கள அழிச்சிடும். நம்ம ஊர்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, கோபத்தோட எந்திரிச்சவன் நஷ்டத்தோட உட்காருவான் அப்படின்னு சொல்லுவான். என்ன நஷ்டம் அங்க? அங்க மனம், அவனோட ஆற்றல், அடுத்தது நல்ல உறவு, இது எல்லாத்தையும் தாண்டி உடம்புல ஜீவகாந்த ஆற்றல்லையும் நஷ்டம் ஏற்பட்டுரும். அதுதான் கோபத்தோடு எழுபவன் நஷ்டத்தோடு உட்காருவான்னு சொல்லுவாங்க. அப்ப இப்படிப்பட்ட குணம் நமக்கு தேவையா? சரி, நமக்கு யார்கிட்ட எல்லாம் ரொம்ப அடிக்கடி கோபம் வருதுன்னு யோசிச்சு பாருங்களேன். நம்முடைய நெருங்கினவர்கள், நம்முடைய நண்பர்கள், உறவுகள், நம்ம கிட்ட அன்பு காட்டுறவங்க கிட்டதான் ரொம்ப 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 அதிகமான கோவப்படும். கண்டிப்பா நீங்க நோட் பண்ணி பாருங்களேன். ஏன்னா சம்பந்தம் இல்லாதவங்க கிட்டயோ, இல்ல நம்மளோட அலுவலகத்தில் இருக்கக்கூடிய மேலதிகாரி கிட்டயோ, யாரோ ஒரு பக்கத்து வீட்லயோ இல்ல எதிர் வீட்லயோ இருக்கிறவங்க கிட்டயோ கோவப்பட மாட்டோம். ஏன்னா அங்க செல்லுபடி ஆகாது. ஏன்னா இங்க இருக்கிறவங்க நம்ம அன்பால் இணைந்தவர்கள். நாம கோபப்படும் போது அது அங்கே பாதிப்பை ஏற்படுத்தும்னு நல்லா தெரியும். நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம், என் கோபத்தெல்லாம் நான் சாதிச்சுட்டேன். ஆனா இல்ல, அங்க என்ன மகரிஷி சொல்லுவாங்க, அந்த கோபத்துல மனிதன் ஒரு தன்முனைப்புல, ஒரு கர்வத்துல, நான் தான் இந்த வீட்டுக்கு தலைவன் ஆணோ பெண்ணோ நினைச்சுக்கிட்டு ஒரு காரியத்தை மிரட்டி செய்யும் போது அவங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்கன்னு இவர் நினைச்சுப்பாரு, என் கோபத்துக்கு பயந்துட்டாங்க. மற்றவரே பணிந்து வர வேண்டும் என்ற மனநிலையில் தருக்கூற்று செயல் புரிந்து பெற்ற பலன் குடும்பத்தில் சமுதாயத்தில் பெரும் துன்பம் பகை அப்படின்ட்டாங்க மகரிஷி. ஏன்னா அவங்களால எதிர்த்து பேச முடியாது. அதனால ஒருவர் தனக்கு ஏற்பற்ற சூழ்நிலையில் பணிந்த போது அது வஞ்ச மனநிலையாய் வளர்ச்சி பெற்று உற்ற ஒரு காலத்தில் பெரிய தீங்காய் ஓங்கி நிலை குலைத்து விடும். உண்மை காணீர்னு ஒரு இடத்துல குறிப்பிடுறாங்க. அப்போ நம்முடைய கோபத்தினால பல பேரை நான் அப்படியே கண்ட்ரோல்ல வச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது ஒரு மிகப்பெரிய தவறு. அவங்க பயப்படுறது, அவங்க பேசாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம கிட்ட எதிர்த்து பேச முடியாததுனால அது உள்ளே ஒரு வஞ்சமாக மாறி ஒரு சூழ்நிலையில் அது பெருசா வெளிப்படும். அப்போ இந்த மாதிரி நமக்கு வேண்டியவர்கள் கிட்டதான் நமக்கு கோபமாக இருக்கு. நம்ம ஆசையில பார்த்தோம் இல்லைங்களா, நானே ஆசையாக மாறுகிறேன் அப்படிங்கிற மாதிரி கோபம் வரும்போது நானே கோபமாக மாறுகிறேன். ஏன்னா சினம் என்பது அவ்வளவு ஒரு மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தருக்கு அவங்க கோபத்துல இருக்காங்க அப்படிமோ, கோபத்துல இல்ல, கோபமா இருக்காங்க, அவங்களே கோபமாக மாறும்போது நாம நம்மளோட இயல்பு நிலையிலிருந்து மாறுகிறோம் அப்படிங்கிறது பொருள். இத ஒரு அம்பலவான கவிராயர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசிரியர் எழுதுறாருங்க. பெரிய பாடல். கோபமே பாவங்களுக்கு எல்லாம் தாய் தந்தை, கோபமே குடிகெடுக்கும், கோபமே ஒன்றையும் கூடி வர ஒட்டாது, கோபமே துயர் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்குறாருங்க. கடைசியில சொல்றாரு, கோபமே எவரையும் கூடாமல் ஒருவனாக்கும், நமக்கு நட்பே இல்லாம பண்ணிடும். அடுத்தது மரளி முன் கொண்டு போய் தீய நரக குழியில் தள்ளிடும். மரளின்னா யமன் அர்த்தமா, எவன் கிட்ட கொண்டு போய் தள்ளிடும் அப்படிங்கிறார். அப்ப இதுல மறைமுகமா ஒரு விஷயம் இருக்குங்க. நம்ம உடம்புல பிரச்சனை மனசுல அழுத்தம் இதனால ஒரு நோய் வந்துதான் நமக்கு இறப்பு வருது. இப்ப இங்க கோபம் வரும்போது அது எப்படி ஒரு நோய்க்கு காரணமாகுது அப்படிங்கிறத நம்மளோட மருத்துவ ரீதியான ஒரு விஷயம் பார்க்கலாங்க. இப்ப நம்ம உடம்புல ரசாயன மாற்றங்கள் ஏற்படுது நமக்கு தெரியும். நம்ம எந்த உணர்வுக்கு போகும்போதும் ஒரு சாந்தமான உணர்வுக்கு ஒரு உக்கிரம், ஒரு கருணை, ஒரு அன்பு, அடுத்தது ஒரு ரௌத்ரம் அப்படிங்கிறோம், இன்னும் அருவருப்பு, இன்னும் எத்தனையோ நவரசங்கள் இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி எத்தனை வகையான உணர்ச்சி வயப்பட்ட உணர்ச்சிகளுக்கு நாம ஆட்படும் போது உடலுக்குள்ளே ரசாயன மாற்றம் ஏற்படுகிறது. அப்படி ஏற்படக்கூடிய மாற்றங்கள்ல கோபத்தை வச்சு பாக்குறாங்க. இத மெடிக்கலி HPA அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. HPA அனாலிசிஸ். இதுல முதல்ல என்ன நடக்குங்கிறாங்க, ஒரு மருத்துவ ரிகார்ட்ல கொடுத்த ஒரு ரிப்போர்ட், அவங்க கொடுத்த ஒரு பேப்பர் பிரசன்டேஷன். அதுல சொல்றாங்க, இப்ப சாதாரணமா ஒருத்தருக்கு வயிற்றுப்புண், அடுத்தது அல்சர்,
அடுத்தது வாயில புண்ணு, இல்ல அவங்களுக்கு ரத்த அழுத்தம், இந்த மாதிரி ஒரு சில வியாதிகள் இருக்கும்போது முதல்ல அவங்க கேட்கிற கேள்வி, நீங்க அடிக்கடி கோவப்படுவீங்களா, எமோஷன் ஆவீங்களா அப்படின்னு கேட்பாங்களாம் டாக்டர்ஸ். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அந்த கோபத்தினால் விளையக்கூடிய ஒரு கேடுல ஒண்ணு இந்த நோய்கள். எப்படி கேடு விளைவிக்கும்னு சொல்றாங்க பாருங்க. முதல்ல நம்ம கோபப்படும் போது, நம்ம நியாயம்னு சொல்றோம் இல்லைங்களா, நான் கோபப்படுறது நியாயம்தான் அப்படின்னு சொல்றோமே, அந்த நியாயமான கோபம் படும்போது நம்மளோட ஹைப்போதாலமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மூளையில இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு இடம், அங்கே அமிக்டாலா அப்படின்னு ஒரு பிளேஸ் இருக்குங்க. அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுமா, ஒரு தீப்பிடிச்சு எரியற மாதிரி அந்த இடத்துல அந்த அமிக்டாலாங்கிற ஒரு சின்ன பார்ட்ல ஒரு சேஞ்ச் நடக்குது. அந்த சேஞ்ச் நடந்த அடுத்த கணம், ஹைப்போதாலமஸ் தான் உங்களுக்கு தெரியும் நம்மளோட எல்லாத்துக்குமான ஒரு மேனேஜிங் கெப்பாசிட்டியாக நம்மளோட செய்திகளை கொண்டு போய் சரியாக அவயவங்களுக்கு சேர்க்கக்கூடியது ஹைப்போதாலமஸ். அது உடனே என்ன பண்ணுதுங்க, அந்த அமிக்டாலால ஒண்ணு ஏற்பட்ட உடனே பிட்யூட்டரிக்கு ஒரு ஆக்ஷனை கொடுக்குமா. பிட்யூட்டரி உணர்ந்துருது, புருவ மத்தியில தவம் பண்றோம் இல்லைங்களா, இந்த உடல் இயக்கத்திற்கு தலைமை சுரப்பியான பிட்யூட்டரியில இந்த அமிக்டாலால ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்த அடுத்த கணம் பிட்யூட்டரி கீழே இருக்கு பாத்தீங்களா, மூலாதாரத்துக்கு மேல இருக்கக்கூடிய அட்ரினல் சுரப்பிக்கு இன்னொரு ஆக்ஷனை உடனே அனுப்பிச்சிடுமா. அங்கே 2 ஹார்மோன் இம்மிடியேட்டா சுரந்துருங்க. சோ இதுதான் ஹைப்போதாலமஸ், பிட்யூட்டரி அண்ட் அட்ரினல், HPA அனாலிசிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நாம கோபப்படும் போது முதல்ல அங்க ஏற்படுற மாற்றம் பிட்யூட்டரியில ஒரு ஆக்ஷனை கொடுத்து, அங்கிருந்து அட்ரினல் சுரப்பியில ஒரு மாற்றத்தை கொடுத்து, அங்கே ஒரு 2-3 ஹார்மோன்ஸ் உருவாகிடும். நாம ஒரு 2 நிமிஷத்துலயோ 3 நிமிஷத்துலயோ நம்ம கோபம் அடைஞ்சிட்டோம் அப்படின்னு ஒரு வடிவேலு காமெடி பார்த்துட்டு சிரிச்சுட்டேன், நான் ஜாலியா பேசிட்டேன் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோங்க. ஆனால் அந்த அட்ரினல்ல உருவாகுது இல்லைங்களா அந்த ஹார்மோன், அது அமைதியாகிறதுக்கு ரொம்ப அதிகமான நேரம் எடுத்துக்கணும். அப்ப என்ன ஆகுங்க, ஆற்றல் அங்கே அரிக்கப்பட்டு உடலை ரொம்ப மோசமா பாதிப்படைய வைக்கும். இதனால்தான் சொல்லுவாங்க, ஒரு மனிதன் 8 மணி நேரம் உழைப்பதற்கு தேவையான ஆற்றலை 1.5 நிமிஷம் கோபத்துல வெளியேற்றிடுமாங்க. இப்போ நம்ம ஒரு அடுப்புல பாத்திரம் வைக்கிறோங்க, பாத்திரம் வச்சு தண்ணி வைக்கிறோம், தண்ணி வச்சு அடுப்பை பத்தவே வைக்கல அப்படின்னா அது நிலையிலிருந்து மாற்றம் அடையுமா? எந்த மாற்றமும் அடையாது, பாத்திரமும் ஒண்ணும் ஆகாது. அங்கே குளிர்ச்சியோ சூடோ அது எந்த டெம்பரேச்சர்ல ஊத்தினமோ அதுல அப்படியே அமைதியா இருக்கும். அடுப்பை பத்த வச்சுட்டோங்க, பத்த வச்ச அடுப்பை ஸ்லோல வச்சா கூட பரவாயில்ல, ஃபுல்லுல வச்சுட்டோங்க. இப்ப அங்க என்ன நடக்குங்க, அந்த சூடு உள்ள போய் அந்த செல்களுக்குள்ள எல்லாம் சூடை கொண்டு போய் அந்த அணுக்களை பிரிச்சு விட்டு அந்த அணுக்கள் தண்ணியா இருந்தது ஆவியாகி மேல போயிடும். போகுதா வேகமா? அதே போல நாம கோபப்படும் போது இங்கே உடல்ல ஏற்படக்கூடிய ஆற்றல் வேகம் உயிர் துகள்களும் சேர்ந்து வெளியே போயிடுமா. இப்போ லேசான ஒரு மழை பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே மண்ணை மட்டும் அரிச்சுக்கிட்டு போகும். அதே கொஞ்சம் பலமான மழை பெஞ்சதுன்னா சின்ன சின்ன கல்லெல்லாம் அரிச்சுக்கிட்டு போகும். இன்னும் புயல் மழைன்னு பயங்கரமா பெஞ்சா என்ன பண்ணுங்க, பெரிய பெரிய கல்லெல்லாம் உருட்டிட்டு போயிடும் இல்லைங்களா. அதே போல இந்த கோபத்தினுடைய அளவு அதிகமாக அதிகமாக உடல் ஆற்றலோட சேர்த்து அந்த ஜீவகாந்தத்தோட சேர்த்து உயிர் துகள்களும் சேர்ந்து வெளியே போகும். அப்ப என்ன ஆகுங்க, வேகமா கத்தி முடிச்சுட்டு அப்படியே எக்ஸாஸ்ட் ஆகி எல்லாரும் உட்கார்ந்துருங்க. அப்ப இதுக்கு காரணம் என்ன, இந்த அடுப்புல வச்ச சூடு பரவி பரவி தண்ணி ஃபுல்லா ஆவியா போச்சு. அதுக்கப்புறம் அடுத்த டேமேஜ் எங்க, அந்த பாத்திரம் டேமேஜ் ஆக தொடங்கும் இல்லைங்களா, சூடு குறையவே இல்லை. அப்ப அந்த மாதிரிதான் நாம ஒரு கணம் ஒரு எதிர்பார்ப்பை வச்சுக்கிட்டு இவங்க இப்படி இல்லைன்னா உடனே கோவப்படுவாங்க. வேகமா ஒரு காரியம் செய்யறதுக்கு நடந்து போவோங்க. நடந்து போகும்போது விழிப்புணர்வோட நடக்கணுங்கிறது நம்மளோட அறிவு. ஆனா மனசு அது கேட்காம ஓடி போயிட்டு கட்டில் காலில் இடிச்சுக்கோங்க. இடிச்சு அடுத்த கணம் ஒரு கோபம் வரும் பாருங்களேன். இடிச்சது நாமளே நடந்து போய் இடிச்சுக்கிட்டு அதையே எட்டி உதைக்கிறவங்க எல்லாம் பார்த்திருக்கேன். திரும்பியும் எட்டி உதைப்பாங்க. நமக்கு போன்ல நல்ல செய்தி வரலன்னா போனை தூக்கி போட்டு உடைக்கிறவங்கள பார்த்திருக்கோம் நம்ம. இப்போ இந்த நிலை தடுமாறி நாம என்ன செய்யறோங்கிறதே தெரியாத அளவுக்கு நம்மை அறிவை மழுங்க செய்யக்கூடியது கோபம். அது ஒரு தற்கொலை போலன்னு சொல்றாங்க மகிழ்ச்சி. இப்ப பார்த்தோம் இல்லைங்களா, மரளி முன் கொண்டு போய் நிறுத்திடும்னு ஏன் சொன்னாருங்க, நம்ம இருக்கக்கூடிய ஆற்றல்களை அப்படியே அதிகமாக வெளியேற்ற
அங்க என்ன ஆகுங்க? உடல்ல இருக்கக்கூடிய ஆற்றல் குறைஞ்சிடும், ஜீவகாந்தம் குறையும், உயிர்த்துகள் குறையும், அப்போ நம்மளோட ஆயுளும் குறையும். அதே போல ஒரு டெம்பரவரி தற்கொலை பண்ணிக்கிட்டே இருக்கோங்க. இறப்பு என்பது பெர்மனண்டா ஒரு முறை வருது. ஆனா கோபப்படும் போதெல்லாம் டெம்பரரியா நாம இறந்து கொண்டே இருக்கிறோம். அப்போ ஒவ்வொரு முறையும் கோபப்படும் போதும் இந்த ஆற்றல் வெளியேறி திரும்பவும் அதை ரிகலெக்ட் பண்ணிக்கிறதுக்கு எவ்வளவு கஷ்டம் இல்லைங்களா? ஒரு பிளட் கொடுத்தோம்னா உடனே எவ்வளவு உள்ள சாப்பிடுறோங்க. அந்த ஒரு எத்தனை லிட்டர் கொடுக்கலாம் நம்ம அப்படின்னு மினிமம் லெவல் இருக்கு. அந்த லெவல் தான் நாம தானம் பண்றோம். முடிச்ச உடனே அதற்கு ஈக்குவலா ஃப்ரூட்ஸ் ஜூஸ்ன்னு குடிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அது திருப்பியும் உற்பத்தி ஆகணும்னா எவ்வளவு இயற்கைக்கு தேவை. அப்போ இது நல்ல காரியத்துக்கே அவ்வளவு தேவைப்படும் போது இயற்கைக்கு முரணான ஒரு விஷயம் தற்கொலை போல நம்மை ஒவ்வொரு நிமிஷமும் கஷ்டப்படுத்துது. அப்ப பிறர் நம்ம மீது, இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு போறோங்க, ஒரு சண்டே ஈவினிங், ரொம்ப நாள் ஆச்சு அவங்க வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போய் பெல் அடிக்கிறோம். கதவு திறந்துட்டு வாங்கன்னு சொல்ற ஒருத்தர் முகத்திலயும் சந்தோஷம் இல்ல. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய வார் நடந்து முடிச்சிருக்கு அவங்க வீட்டுல. அப்ப நம்ம கிட்ட எல்லாரும் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க யோசிச்சு பாருங்களேன். அப்ப அந்த இடத்தை விட்டு நம்ம சீக்கிரம் போயிடலாம், ஏதோ சரியில்லை, அவங்க வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, இப்ப நம்ம வந்துட்டோம் அப்படின்னு அந்த இடமே ஒரு பொருந்தாத இடமாக மாறிடும். அப்ப அவங்க நம்ம கிட்ட கோபப்பட்டு பேசும்போது அந்த வருத்தம் நம்ம மனம் எவ்வளவு நோக்குறதோ அதே தானே நாம பிறர் மேல் கொள்ளக்கூடிய சினம் கொடுக்கும் இல்லைங்களா? அப்போ அந்த சினம் அப்படிங்கிற ஒரு குணம் இருந்துருச்சுன்னா எவ்வளவு பெரிய வல்லமையும் பிரயோஜனம் இல்லாம போயிடுதுங்க. ஒரு உதாரணம் பார்த்தோம்னா, இப்ப துர்வாச முனிவர் அப்படிங்கிற பேரு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா புராணங்கள்ல. நம்ம ஆரம்பிக்கும் போது சொன்னோம், மகரிஷி கொடுத்த மிகச்சிறந்த விஷயம் என்ன? தவமும் தற்சோதனைன்னு சொல்லும். இப்போ துர்வாச முனிவர் ஒரு மிகப்பெரிய ஞானிங்க இல்லையா? அவரோட பவர் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் துஷ்யந்தனோட மனதுக்குள்ள ஒரு ஆற்றலை கொடுத்து சகுந்தலையுடைய எண்ணத்தையும் அழிச்சிட்டாருங்க. எப்படி நம்ம இன்னொருத்தரோட கம்ப்யூட்டருக்கு உள்ள ஹேக் பண்ணி உள்ள போய் ஆல்ட் ஏ போட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி டிலீட் பண்ணலாமோ, அந்த மாதிரி அவர் துஷ்யந்தனோட மனசுக்குள்ள போய் பண்ணதா சொல்லுது. அப்ப எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கணும் அவருடைய எண்ண ஆற்றல், அவருடைய தவ வலிமை எவ்வளவு வலிமை. ஆனா அவருக்கு தற்சோதனை இல்ல. அதனால பாவம் அவர் வரும்போது அந்த அம்மா ஏதோ அவங்க வீட்டுக்காரரோட எண்ணத்துல இருந்தாங்க, கூப்பிட்ட உடனே கேட்கலங்கிற கோபத்துல பிடி சாபம்னு இந்த மாதிரி பண்ணிட்டாரு. அந்த வார்த்தையே கான்ட்ரடிக்டரியா இருக்கு இல்லைங்க? துர்வாச முனிவர்னு சொல்றோம். முனிவர்னா முற்றும் கடந்தவர் இல்லையா? வள்ளுவர் சொல்றாரு, குணமெனும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது. அந்த அளவுக்கு உயர் நிலையில குணம் அப்படிங்கிற உச்ச நிலையில இருக்கிறவங்க ஒரு கணம் கூட கோவப்பட மாட்டாங்க அப்படின்னு குரல் சொன்னதுக்கு மகரிஷியும் அருமையா விளக்கம் கொடுத்திருக்காங்க. ஆனா இவர் என்ன பண்ணாருங்க, ஒரு கணம் கூட பொறுமை இல்லை அவர்கிட்ட. அப்ப அங்க என்ன மிஸ் ஆகுதுங்க? ஆராய்ச்சி இல்ல, தவம் மட்டும் செய்துகிட்டு இருக்கும்போது இங்கே உணர்ச்சிகள் அவங்கள அடிமையாக்கிடுது. ஆனால் நாம தவத்தோடு சேர்த்து தற்சோதனை சொல்லும் போது உணர்ச்சிகள்ல இருந்து உணர்வு நிலைக்கு போறோம். மகரிஷி சொல்லுவாங்கல்ல, உணர்ச்சிகள் அறிவை வெல்வது இயல்பு, உணர்வால் அறிவை வெல்வது உயர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த தவம் கொடுக்கிற உணர்வின் மூலமாக இந்த சினத்தை தவிர்க்கக்கூடிய அந்த பயிற்சியை நாம செய்ய செய்ய நம்மளோட அறிவு அடுத்த நிலைக்கு உயர்கிறது. அப்ப இந்த கோபம் என்ன நடக்கும்? அவங்களோட மனசை வருத்தப்படுத்தும் போது மகரிஷி ஒரு பாடல்ல சொல்லுவாங்க, முள் எடுத்து ஒருவர் பிறர் மீது குத்த முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமா. இல்லைங்களா? ஒருத்தரோட உடம்புல நாம, அவங்களும் ரத்தமும் சதையால் ஆனவங்க, ஒரு பெரிய முனிவர் தான், அவங்களோட உடம்புலையும் முள் எடுத்து குத்துனோம்னா அவங்களுக்கும் வலிக்கும். அந்த வலி முள் எடுத்து ஒருவர் மீது குத்த முனிவர் எனினும் துன்பம் நிச்சயமா. எள்ளளவும் பிறர் தீங்கு நினையா ஞானி எனினும் அவர் துன்ப அலை சாபமாகும். அவர் யாருக்கும் தப்பு செய்யாதவர் தான். ஆனா என்ன நடக்குங்க? குத்தின உடனே வலிக்குது இல்லையா? உடனே அவருடைய வலி நமக்கு சாபமா மாறுமா. ஆனா அதுக்கு அடுத்த வரியில சொல்றாங்க, உள் உணர்ந்தோர் அது கூட நிகழா வண்ணம் ஒருத்து அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார். மன்னிச்சிடுவாங்களாம். அந்த வலி அவங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடியே அந்த வலியை கொடுத்தவங்கள மன்னிச்சிருவாங்களாம்.
மகரிஷி கடைசி வரியில சொல்றாங்க பாருங்க, கொள்ளன்பா இக்குணத்தை மனவளக்கலை குழுவிலே உண்மை உறுப்பினர் நீ ஆனால். நமக்கும் இந்த குணம் இருக்கணும் அப்படின்னு கடைசி வரியில எழுதுறாங்க. சரி, இப்படி எல்லாம் வாழ முடியுமா அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். வாழ்ந்த 2 பேரை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா? ஒரு முள் அடுத்து ஆணியால உடம்பு பூரா ஆணி அடிச்சு முள்கிரீடம் வச்சு சிலுவையில் அரைஞ்ச போதும் அவர் என்ன சொன்னாருங்க? பரமபிதாவை இவர்களை மன்னியுங்கள். எப்படி சொல்ல முடிஞ்சது? அடுத்தது வாழ்ந்த மகாத்மா காந்தி அவர்களை கோச்சை சுடும்போது 7 முறை தொடர்ந்து ஹேராம் ஹேராம் ஹேராம்னு சொன்னார். இப்ப இறை சிந்தனையோட அந்த நபரை மன்னிக்கிற ஒரு குணம் தானே அது. அப்போ அந்த சினம் கொண்டவர்கள், அந்த வருத்தம், அவர்களுடைய வருத்தம் நமக்கு சாபமா மாறும். அப்ப இந்த சினம் தவிர்த்தல் பயிற்சி செய்யறதுக்கு முதல்ல நம்ம கிட்ட இருக்க வேண்டிய குணம் என்ன? மன்னிக்க தெரிஞ்சிருக்கணும் தவறுகளை. அப்ப அதை சொல்றாங்க மகரிஷி, ஒருத்து அவர் திருந்தி வாழ வாழ்த்துவார். அதனாலதான் மகரிஷி வாழ்த்துல ஒண்ணு கொடுத்தாங்க, என்னங்க? இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர் எவரேனும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல்வாழ்வு வாழ கருணையோடு வாழ்த்துவோம். அப்ப அந்த மன்னிக்கிற குணம் வந்தாதான் வாழ்த்த முடியும். வாழ்த்தினாதான் கோபம் குறையும். இப்ப சினத்தினால் ஏற்படக்கூடிய கேடுகள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அது மட்டும் அல்லாம நம்மளுடைய உடல்ல ரத்த அழுத்தம் அதிகமாகும், நா குளரும், கண்கள் சிவக்கும், முகம் விகாரமாகும், கைகள் கால்கள் உடல் நடுங்கும். அடுத்தது நிறைய நோய்கள் வருதுன்னு மகரிஷியும் சொல்றாங்க. ரத்த அழுத்தம் கூடி மன அலைச்சூழல் 25-30 வரை கூட போயிடும். இப்போ நாம ஒரு விஷயம் நம்ம மனவளக்கலையில தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். நாம எந்த செயல் செய்தாலும் அது யுனிவர்சல் மேக்னட்டிசத்துல பதிஞ்சிடும் இல்லையா? இப்ப நம்ம வீட்டுல டிவி வச்சிருக்கோம். இந்த நம்ம வீட்டுக்குள்ள எல்லா அலைகளும் இருக்கு. சன் டிவி, ஜெயா டிவி, ஸ்டார் டிவின்னு எல்லா அலைகளும் இருக்கு. நாம எந்த சேனல் டியூன் பண்றோமோ அந்த அலைகளை ஈர்த்து கொண்டு நம்ம டிவில படம் வருது இல்லைங்களா? இதே போலதான் உணர்ச்சி வயப்பட்ட நிலைகள், நல்ல அமைதி நிலைகள். அந்த அத்தனை அலைகள் இருக்கும்போது நாம லேசா கோபப்பட ஆரம்பிக்கும் போது அங்கே கோபம்ங்கிற சேனலை டியூன் பண்ணிட்டோம்னா இது வரைக்கும் உலகத்துல எத்தனை பேர் கோபப்பட்ட அலைகள் இருக்கோ அதெல்லாம் நம்மோடு இணைந்து அது மோசமான விளைவை தந்துவிடும். அப்போ அந்த கோபத்திற்கு ஒரு நல்ல குணமாக பொறுமை இல்லையா? பொறுமையை தான் சொல்லுவோம். கோபப்படுறவங்கள என்ன சொல்லுவோம்? பொறுமை. மகரிஷி சொல்லுவாங்க, பொறுமை கடலினும் பெரிதுங்கிறது ஒரு உண்மையில ஒரு பொய்யான ஸ்டேட்மெண்ட் அப்படிம்பாங்க. பொறுமைக்கு there is no limit at all. அது இவ்வளவு பெருசுன்னு சொல்ல முடியாதது, அது இயல்பாக இருக்கணும். இப்ப நாம சொல்லுவோம் பல நேரங்கள்ல, நான் இவ்வளவு நேரம் பொறுமையாதாங்க இருந்தேன், ஆனா என்னை கோவப்படுத்திட்டே இருந்தாங்க, கடைசியில நான் கத்திட்டேங்க அப்படிம்போம். ஆனா உண்மையில அந்த பொறுமையா நம்ம இல்ல, கோபத்தை அடக்கி வச்சுக்கிட்டு இருந்திருக்கோம். என்ன பண்ணும்? ஒரு தண்ணிக்குள்ள பந்தை வச்சு அழுத்திக்கிட்டு இருக்கோம். திடீர்னு விட்டா என்ன நடக்குங்க? அப்படியே வேகமாக வெளியேறும். அது பொறுமைக்கான அடையாளம் அல்ல. அங்கே கோபத்தை அடக்கி வச்சிருக்கோம், அது வெளிப்படுகிறது. அப்ப பொறுமை என்பது எப்படி இருக்கும்? எந்த நிலையிலும் நாம ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவோம், ரியாக்ட் பண்ண மாட்டோம். அப்ப அதுதான் பொறுமைக்கான வல்லறை, எல்லை அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க. இப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும், எங்கேயும் சினத்தினால் நன்மை நடந்தது அல்ல. அப்ப அந்த நமக்கு தவறு செய்தவர்கள் மேல நம்ம சொல்றோம் இல்லைங்களா, நியாயம்தான், மற்றவங்க தான் தப்பு செஞ்சாங்க, அதனால நான் என்னுடைய கோபம் நியாயம்னு சொல்றோம். ஆனால் அவர்களையும் நாம மன்னிக்காம திரும்ப திரும்ப நம்மளோட மன அலைச்சூழல் அதிகமாகி நம்ம கோபத்தின் வட போடும்போது அங்க அது ஒரு சங்கிலி மாதிரி தொடர்ந்து கொண்டே இருக்கும். அப்ப அதை நிறுத்தணும்னா முதல்ல மன்னிக்க கத்துக்கொள்ளணும். இதற்கு ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்லிட்டு நம்ம அடுத்த இதுக்கு போலாம். இந்த நம்மளோட மனவளக்கலை பயிற்சிகளை ஆன்லைன்ல கத்துக்கிறதுக்காக ஒரு அமெரிக்க பெண்மணி ஜாயின் பண்ணியிருந்தாங்க. அந்த அமெரிக்க பெண்மணிக்கு அன்னைக்கு அந்த கிளாஸ்ல மகரிஷி அவர்களுடைய வகுப்பு, சுவாமிஜியோட அருட்குரல்லையே வாழ்த்தை பத்தி சொல்றாங்க. அப்போ அந்த அம்மா சொல்றாங்க, மன்னிக்கணும், அத முதல்ல வாழ்த்தணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க, நீங்க சொல்றீங்க இன்னல் புரிவோர் எதிரிகளாக நினைப்போர்னு, எனக்கு மிகப்பெரிய தப்பு செய்தவங்க ஒருத்தர், அவங்கள நான் எப்படி வாழ்த்த முடியும்? என்னால கண்டிப்பா முடியாது அப்படின்னு போது அப்ப பேராசிரியர்கள் சொல்றோம், நீங்க மன்னிச்சாதான் முதல்ல வாழ்த்த முடியும். அந்த தப்பால நீங்க கஷ்டப்படுறீங்களா, அவரு கஷ்டப்படுறாரா அப்படின்னா, அவரை பத்தி எனக்கு தெரியாது, நான் 20 வருஷமா தூங்கல,
அப்ப நீங்க மன்னிச்சாதான் முடியும்னு அவங்க அது என்ன கஷ்டம்னு சொல்றாங்க. அவங்க 20 வயசுல இருக்கும்போது கல்லூரியில அவங்களுக்கு ஒரு போன் வருது, அம்மா கூப்பிடுறாங்க, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு கூப்பிடுறாங்க. அங்க போனா அப்பா இருந்திருக்காங்க. அந்த நபர் அப்பாவை கொன்றவர். அவர் மேல கோபம் வரும், நியாயம் தானங்க நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, இது நியாயம்தான், நான் எங்க அப்பாவை கொன்னவர் மேல கோபப்படுறது நியாயம் தானே. அப்போ அந்த உண்மையில் என்னன்னா, அங்கே நடந்த நிகழ்வு ஒரு கர்ம வினை, அதற்கான ஒரு நீதியை கொடுக்க வேண்டியதற்கு இறைவன் இருக்கிறான், சட்டம் இருக்கிறது. ஆனா இந்த 20 வருஷமா நடந்ததை மாற்றவே முடியாத ஒரு நிகழ்வை நீங்க மனசுல எடுத்துக்கிட்டு நீங்க உங்களை சிரமப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. 20 வருஷமா நீங்க தூங்காம இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு விளக்கம் கொடுத்து ஒரு 4 நாள்ல திரும்பி கூப்பிடுறாங்க அவங்க. மிக்க நன்றி, நான் 20 வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்குதான் தூங்கினேன். என்ன, நான் அவரை மன்னித்து விட்டேன், மன்னித்ததனால் என்னால் வாழ்த்து முடிஞ்சது, வாழ்த்தினேன், இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்கினேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ நாம பலர்கிட்ட கோவப்படுறோம், பலர் நம்ம கிட்ட கோவப்படுறாங்க. இதனுடைய காரணம் நியாயமானதாக இருந்தாலும் நாம அவங்கள வாழ்த்தும் போது அங்கே பதிவு முறிவு செய்யப்பட்டு நமக்கும் அவக்குமான உறவு இணக்கமாக தொடங்குகிறது. அததான் ஐயா என்ன சொன்னாருங்க வள்ளுவர், இன்னா செய்தாரை ஒருத்தல் அப்படின்னா, ஒருத்தல்னா மன்னித்தல், அவர் நாண நன்னயம் செய்து விடல், அவங்களுக்கு நல்லது செய்யறதுதான் அப்படின்னு. அப்ப இதற்கான ஒரு பக்குவத்தை நம்முடைய பயிற்சிகள் கொடுக்கும். இப்ப இந்த சினத்தை அப்படியே விடும்போது நம்ம சொன்னோம் இல்லைங்களா, செல்லுமிடத்தும் சினம் காக்க அப்படின்னு ஒரு வார்த்தை எழுதினார் வள்ளுவர். எங்கே கோபப்பட முடியுமோ, தகுதி இருக்கோ, உரிமை இருக்கோ, அங்கேயும் கோபப்படாம இருக்கிறது தான் வெற்றி. ஆனால் ஒரு சில இடங்கள்ல நம்ம காமிக்க முடியாத இடத்துல ஏற்பட்ட கோபத்தை யாருகிட்ட காமிக்க முடியுமோ அங்கே காமிப்போம் இல்லைங்களா. அலுவலகத்துல நம்ம மேலாளர் நம்மளை திட்டிருப்பாங்க, வேலை சரியா செய்யலன்னு, அவர்கிட்ட ஒண்ணும் பேச முடியாம அதை எடுத்துக்கிட்டு வந்து இங்க வீட்டுல வாழ்க்கை துணை கிட்ட காமிப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம கிட்ட திருப்பி காமிக்க முடியாம குழந்தைகள் கிட்ட காமிப்பாங்க. அந்த குழந்தை என்ன பண்ணும், அதை எடுத்துக்கிட்டு போய் தன்னுடைய தம்பி தங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காமிக்கும். இப்ப என்ன நடந்ததுங்க, ஒரு இடத்தில் ஏற்பட்ட கோபம் சங்கிலி தொடர் போல பலருக்கும் துன்பத்தை கொடுத்து ஒரு தொற்று நோய் போல ஆகிவிடுகிறது. அதே போல சினத்தை வெளிப்படுத்தாம அடக்குவது இன்னும் அதிகமான ஒரு தொல்லையை கொடுக்கும். நரம்பு தளர்ச்சி, இந்த வெரிகோஸ் ஃபைன் எல்லாம் சொல்றாங்க பாருங்க, இந்த மாதிரியான இதய பலவீனம், ரத்த அழுத்தம் எல்லாம் வருவதற்கு முக்கிய காரணம் பல நேரங்கள்ல நான் காமிக்க முடியாத கோபத்தை உள்ள அடக்கி வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அடிக்கடி சினம் கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படுத்தணும். இயல்பா ஆயிடுச்சுன்னா என்ன சொன்னாலும் கோபப்படுவாங்க. சோ அப்ப என்ன ஆயிடுங்க, ஆல்வேஸ் பீட்டா நிலையில இருக்கும்போது, ஆற்றல் வாரி இறைக்கப்படும் போது மரளி முன் கொண்டு போய் நிறுத்திடும், அம்பலவான கவிராயர் சொன்ன மாதிரி. அப்ப இதற்கான பயிற்சி எப்படி, சினத்தை தவிர்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு சில இடத்துல நம்ம சொல்லுவோம், நான் வேலை செய்யற இடத்துல எல்லாம் கோபமா சொன்னாதாங்க வேலை நடக்குது, நான் சாஃப்டா சொன்னாலாம் அங்க நடக்காதுங்க அப்படின்னா சொல்லுவோம். அந்த இடத்துல இப்ப சினிமால வருது இல்லைங்களா கோபமான சீன், அங்க எந்த நடிகருக்கும் வில்லன் நடிகர் மேல கோபம் கிடையாது, ஆனா அவங்க நடிக்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி வார்த்தைகள்ல கோபம் இருக்கலாம், ஆனா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஆனா அது முடியுமா அப்படின்னா, இந்த பயிற்சியை நல்லா செஞ்சு சினத்தை தவிர்க்க கற்றுக்கொண்ட பிறகு நடிப்பு சினம் என்பது கொஞ்சம் இயல்பாகும். அப்ப முதல்ல என்ன பண்ணணும், ஆசைக்கு பண்ணின மாதிரியே ஒரு 20 நிமிஷம் தவம் பண்றோம், துரிய தவம் பண்ணிட்டு யார் மேல எல்லாம் கோபம் வருது அப்படிங்கிற நபர்களை வரிசையா எழுதுறோம். அப்படி ஒவ்வொன்னா எடுத்துக்கிறோங்க. முதல்ல எல்லாருமே சொல்லுவாங்க, மகரிஷியும் சொல்லுவாங்க, ஆண்களா இருந்தா வாழ்க்கை துணை மனைவி எழுதுவாங்க, பெண்களா இருந்தா வாழ்க்கை துணைன்னு கணவர் குழந்தைகள் தான் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருப்பாங்க. அப்ப ஆராய்ச்சி பண்ணி பாக்குறோம். முதல்ல என்ன கேள்விங்க, எனக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, கணவன் மனைவி இல்லைங்களா. அப்ப கணவன் மேல கோபம் வருது, மனைவி மேல கோபம் வருது அப்படின்னா மகிழ்ச்சி சொல்றாங்க, அந்த மாதிரியான மனைவி அவள் என்னை மதிக்கவில்லை, எனக்கு மேல தப்பு செய்யறா, அதே மாதிரி எனக்கு நல்ல கணவன் கிடைக்கலன்னு நினைச்சு கோபப்படுறவங்க இதுவரை உங்கள் வாழ்க்கை துணை அன்பு கொண்டு செய்ததெல்லாம் எண்ணிப்பாரீர், நல்லதே செய்யாம இருப்பாங்களா. மகரிஷி கிட்ட ஒரு பெண்மணி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி என்னோட கணவர் கூட எனக்கு கோபம், எனக்கு வாழ முடியலன்னு. சுவாமிஜி அன்னைக்கு தீர்வு கொடுக்கல. சரிங்கம்மா, நீங்க வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு உங்க கணவர் செய்த நன்மைகள் ஏதாவது இருக்கும்ல எழுதிட்டு வாங்க. அன்னைக்கு எழுதல, மறுநாள் அவங்க பெரிய லிஸ்ட் கொண்டு வராங்க,
நான் வந்து 10th தான் படிச்சிருந்தேன் சுவாமிஜி, அதுக்கப்புறம் என்னை படிக்க வச்சாரு, டீச்சர் ட்ரைனிங் பண்ணி நான் இன்னைக்கு டீச்சரா இருக்கேன், என்னோட குழந்தைங்களை அவர் தான் பாத்துக்கிட்டாரு நான் காலேஜுக்கு போகும்போது. அப்ப இவ்வளவு நன்மையை நினைத்து நன்றி கூறி வாழ்த்த அந்த கோபம் காணாம போயிடும். அப்ப முதல்ல அந்த தொடர்பையும் அந்த உறவுக்குள்ள முக்கியத்துவத்தையும் நினைச்சு பாக்குறோம். அடுத்தது 2வது, சினம் எழ காரணம் என்ன? அங்கே அவர் மேல தவறா, நம்ம மேல தவறா? காரணம் ஒரு அல்ப விஷயமா இருக்குங்க. அப்ப அந்த விஷயத்துக்கு நாம ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணிருக்கலாமே. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? ரியாக்ட் பண்றது வந்து உணர்ச்சி வயப்பட்டு உடனே வார்த்தைகளை கொட்டுவது. ரெஸ்பாண்ட் பண்றது என்பது பொறுமையாக, அவங்களும் அமைதியாக இருக்கும்போது அந்த விஷயத்த நியாயமாக எடுத்து சொல்வது. அப்ப ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கணும். அப்ப அங்க ஆராய்ச்சி பண்றோம், எழ காரணம் அப்படின்னு தெரிஞ்சிடுது. அதுல என்னுடைய பொறுப்பு எவ்வளவு, நான் தான் காரணம்னா நான் என்னை மாற்றிக்கொள்வேன் அப்படிங்கிறத கொடுக்கிறோம். இல்ல எதிர இருக்க நபர் தான் காரணம் போது அவரை வாழ்த்தி அதை ஏற்றுக்கொள்ள துவங்குகிறோம். இப்ப இந்த மாதிரி ஏற்கனவே நடந்திருக்கே, அப்ப ஏற்பட்ட முன் அனுபவம் என்ன? இப்படி கத்தி அதனால உடம்புக்கு வந்து ஒரு 4-5 நாள் வீட்டினுடைய இனிமையே கெட்டது. இது தேவையா? அப்ப இனி இவரிடம் சினம் கொள்ள மாட்டேன் அப்படின்னு சங்கல்பம் செய்து அவரை வாழ்த்தணும். இப்ப முதல் நபருக்கு ஒரு 15 நாள் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம். தினந்தோறும் அப்படி நினைச்சு நினைச்சு வாழ்த்தி சங்கல்பம் பண்ண அவங்களுக்கு 15 நாளைக்கு அப்புறம் அவங்க என்ன செயல், இந்த மாதிரி ஒவ்வாத செயலா இருக்கலாம், நம்ம மேல தப்பில்லாம இருக்கலாம், அப்ப கூட நாம அமைதியா அதை ஹேண்டில் பண்ணுவோம். அடுத்த நபருக்கு அதே போல செய்ய கடைசி நபருக்கு மகிழ்ச்சி சொல்றாங்க, 1 நாள் 2 நாள்லயே வெற்றி கண்டுவிட முடியும். இப்படி சினம் தவிர்த்தல் பயிற்சிய ஒவ்வொரு நாளும் யோசிச்சு செய்ய என்ன நடக்குங்க? எல்லாத்தையும் அக்செப்டன்ஸ் வந்துடும். ஏற்பு திறன் வந்துடுச்சுன்னா அவங்களோட காரணம் என்ன, ஏன் அந்த மாதிரி பேசுறாங்க, எங்கேயோ ஒரு பிரச்சனை, பாவம் நான் வந்த உடனே கேள்வி கேட்டேன் அதனால அவங்க கோவப்பட்டாங்க, வாழ்க வளமுடன், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல தானா அமைதியாயிடுவாங்க, நான் பேசாம இருந்துடுறேன், மனசுக்குள்ள வாழ்க வளமுடன்னு சொல்லிக்கிறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தருக்குமான அந்த இம்மிடியட்டான அந்த சிக்னல் போடும் இல்லைங்களா? நில் கவனி புறப்படுங்கிற மாதிரி உடனடியாக இதுக்கு என்ன லைட் போடணும்னு பார்த்து அவாய்ட் ரெட் லைட். சரிங்களா? அந்த உறவை கெடுக்காம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா வாழ்த்தலாம், அந்த நிறை குறைகளோட ஏற்றுக்கொள்ளலாம். அந்த நிறைகளை மட்டும் நினைத்து பார்க்கும்போது இந்த மாதிரி திரும்பவும் அதே சிச்சுவேஷன் வந்தாலும் என்ன நடக்குங்க? நாம ரெஸ்பாண்ட் தான் பண்ணுவோம். அப்ப அந்த வாழ்த்தும் மன்னிப்பும் அவர் மீது அது சொல்லுவாங்க. இன்னொரு 3 வார்த்தையாக பல நேரங்களில் ஒதுங்கு ஒதுக்கு வாழ்த்து அப்படிம்பாங்க. பல நேரங்கள்ல ஒரு சில நேரங்கள்ல கோபப்படுறதை விட ஒதுங்கி இருக்கிறது நல்லது, அப்பையும் வாழ்த்தணும். ஒரு சில விஷயங்களை ஒதுக்கி வச்சுட்டு வாழ்த்தணும். அப்ப 2 நிலையிலும் வாழ்த்து என்பது காமன். அப்ப வாழ்த்த சினத்தினால் மாற்றம் வரும், சினத்தினால் எந்த இடத்திலும் திருத்தம் வராது. அப்ப வாழ்க வளமுடன் என்று ஒவ்வொரு கணமும் வாழ்த்த முதல்ல அந்த வாழ்த்து நமக்குள்ளே அமைதியை கொடுக்கும், நம்மளோட மனதை செம்மைப்படுத்தும். அப்போ அங்கே எதிர்ப்புறம் அந்த ரியாக்ஷன் தான் போகும்போது அங்கே அந்த வாழ்த்து தான் போய் சேருமே ஒழிய நம்முடைய கோபம் ஒரு கஷ்டத்தை கொடுக்காது அப்படின்னு திரும்ப திரும்ப நாம சங்கல்பம் செய்து கொள்கின்றோம். ஏன்னா சுவாமிஜி சொல்லுவாங்க, அழுத்தம் அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது பழசு மறைஞ்சிடும். அப்ப பல தடவை சங்கல்பம் சொல்லும் போது அது நம்ம மனதுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கமெண்ட், ஒரு ஆணையாக இருக்கும். பழக்கத்தினால அதே மாதிரி நிகழ்வு நடக்கும்போது கோபம் வருவதற்கான வாய்ப்பு வந்தா கூட இந்த சங்கல்பம் ஞாபகம் வரும், உடனே நம்ம மனம் விழிப்பு நிலைக்கு வந்துவிடும். அப்ப அந்த விழிப்பு நிலையினால் நான் பயிற்சி செய்து கொண்டிருக்கிறேன், இந்த பழக்கத்துல இருக்கிறேன், நான் சினம் கொள்ள மாட்டேன் அப்படிங்கிற எண்ணத்தை வைத்துக் கொண்டு ஆல்வேஸ் அலர்ட்டா அமைதியாக விழிப்பாகவும் மனதை வைத்துக் கொள்ள முடியும். அப்படி ஒவ்வொரு முறையும் எடுத்துக்கொண்டு வரும்போது இதெல்லாம் எழுதி பார்க்கும்போது என்ன ஆகும்னா அந்த சங்கல்பம் பயிற்சியாக முழுமையாக செய்ய முடியும் போது அந்த உணர்ச்சி வயப்பட்ட மலையிலிருந்து மன அலைச்சூழல் அமைதி நிலையிலே எப்போதும் இருக்கிறதுக்கு நம்மால் பழக முடியும் என்று கூறி இந்த மகரிஷி அவர்கள் அருமையாக கொடுத்த இந்த ஆசை சீரமைத்தல் சினம் தவிர்த்தல் பயிற்சியை தொடர்ந்து செய்து வாழ்வில் வளமும் வெற்றியும் மகிழ்ச்சியும் அடைவோம். நன்றி, வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பினை நல்கிய சென்னை மண்டலத்தை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றிகளும், இதுகாரும் செவிமடுத்த அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்க வளமுடன்.